தின் கோல்டு ஃபாயில் மேல மோத செய்யும். அது மோத செய்யும் பொழுது இந்த சர்க்குலர் ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீன், இதுக்கு வெளியே என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா ஒரு ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீன் வச்சிருக்காங்க. அது என்னவா இருக்கு? சர்க்குலரா இருக்கு. ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீன் எப்பவுமே எதனால் ஆக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா ஜிங்க் சல்ஃபைடு ZnS ஆல ஆக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? எதுக்காக இதை யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா, இப்ப இந்த இடத்துல இந்த ஆல்பா கதிர் போய் பட்டுச்சுன்னு சொன்னா இங்க இந்த சிங்க் சல்ஃபைட் என்ன சொன்னா லூமினஸ் ஆகும். லூமினஸ் சொன்னா ஒளிய பிரதிபலிக்கும். ஸோ அப்ப பிரதிபலிக்கும் பொழுது எங்கெங்கெல்லாம் அந்த ஆல்பா கதிர்கள் உள்வாங்கி இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த செட்டப்பை பயன்படுத்துறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ரூதர்ஃபோர்ட்ல இப்ப என்ன நாம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு சொல்லி பாருங்க. இங்க எடுத்துக்கூடிய இந்த ஃபாயில் என்ன வகையான ஃபாயில் சொல்றாங்கன்னா கோல்டு ஃபாயில் எடுத்துக்கிறாங்க, தங்கத்தகடை எடுத்துக்கிறாங்க. அதனுடைய திக்னஸ் எவ்வளவு எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா 4 × 10⁻⁻5 சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு கதிர்களை ஒரு ரேஸ், எந்த ரேஸை கொண்டு தாக்குறாங்கன்னு சொல்லி பாக்குறாங்கன்னா ஹை எனர்ஜி பார்ட்டிகளை கொண்டு போய் தாக்குறாங்க. அந்த ஹை எனர்ஜி பார்ட்டிகள் யாருன்னு சொன்னா ஆல்பா பார்ட்டிகள். அப்ப ஆல்பா பார்ட்டிகளை கொண்டு போய் தாக்குறாங்க. அந்த ஆல்பா பார்ட்டிகளை யார் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்றத பார்க்கணும். அந்த ஆல்பா பார்ட்டிகளை யார் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு சொன்னா ஒன்னு பொலோனியமா இருக்கணும் அல்லது ரேடியமா இருக்கணும். இந்த மேஜர் சோர்ஸை பேஸ் பண்ணி ஆல்பா பார்ட்டிகளை ப்ரொடியூஸ் பண்ணி அதை கொண்டு போய் என்ன பண்றாங்க தின் ஃபாயில் மேல தாக்குறாங்க. இதை சுத்தி என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒரு சர்க்குலர் ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீனை வச்சிருக்காங்க. அந்த சர்க்குலர் ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீன் சொல்லக்கூடியது சொன்னா ஜிங்க் சல்ஃபைடு. சர்க்குலர் ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீன் சொல்லக்கூடியது ஜிங்க் சல்ஃபைடு, அதை யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ இதுதான் செட்டப். இந்த செட்டப் முடிச்சுட்டாங்க. இந்த செட்டப்பை முடிச்சுட்டு அடுத்து என்ன, அதனுடைய அப்சர்வேஷன். இந்த நான் செஞ்சுக்கூடிய செட்டப்ல நான் சோர்ஸை பாஸ் பண்ணியாச்சு, சோர்ஸ்ல இருந்து பார்ட்டிகளை பாஸ் பண்ணியாச்சு, பார்ட்டிகள் போயிட்டு கோல்டு ஃபாயில தாக்கியாச்சு. தாக்கினதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான அப்சர்வேஷனா அந்த ரூதர்ஃபோர்ட் அப்சர்வ் பண்ணாரு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட், மோஸ்ட் ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகல் தட் இஸ் 99% பாஸ்ட் ஸ்ட்ரைட் த்ரூ தி கோல்டு ஃபாயில். எல்லாமே என்ன ஆயிடுச்சு, இந்த கோல்டு ஃபாயில்ல 99% உள்ளார போயிடுச்சு. அடுத்து ஸ்மால் ஃபிராக்ஷன் ஆர் டிஃப்ளெக்டட் த்ரூ எ ஸ்மால் ஆங்கிள். ஒரு சின்ன ஆங்கிள், சின்னது மட்டும், ஒரே ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் மட்டும் ஒரு ஆங்கிள் டிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அடுத்து ஃபியூ அபவுட் சொன்னா 20,000ல ஒரு 20,000 ரேஸ் போச்சுன்னா அதுல ஒரு ரேஸ் மட்டும் பவுண்டட் பேக் த்ரூ ஆங்கிள்ஸ் கிரேட்டர் than 90. அது அப்படி திரும்ப என்ன ஆகுது 180 டிகிரில ரிட்டர்ன் வருதுன்னு சொல்றாங்க. அப்ப இதை வச்சு அவர் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. என்னென்ன கன்க்ளூஷன்? த ஆட்டம் இஸ் மோஸ்ட்லி எம்டி ஸ்பேஸ். அந்த ஆட்டம் வந்து முக்கால்வாசி மேக்சிமம் எம்டி ஸ்பேஸா இருக்குன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறாரு. சின்ஸ் மோஸ்ட் ஆல்பா பார்ட்டிகல் ஃபாஸ்ட் அன்டிஃப்ளெக்டட் அப்படின்னா என்ன ஆகுது, அந்த ஆல்பா பார்ட்டிகல் எங்கேயுமே விலகல் அடையல, எல்லாமே நேரா ஊடுருவி போயிடுச்சு. அதனால அங்க நிறைய ஸ்பேஸ் இருக்கு. எதுல? ஒரு ஆட்டத்துல நிறைய ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆல் த பாசிட்டிவ் சார்ஜ் and almost the entire mass of the atom is concentrated in a very small region called the nucleus. இதுதான் நியூக்ளியஸ்ன்ற ஒரு டேர்ம் சொல்றாரு. எல்லா பாசிட்டிவ் சார்ஜும் ஓவரால் அந்த ஆட்டத்துடைய என்டையர் மாசுமே ஒரு ஸ்மால் ரீஜியன்ல இருக்கு. அந்த ரீஜியனுக்கு பேரு நியூக்ளியஸ்ன்னு சொல்றாரு. சென்டர் ஆஃப் த ஆட்டத்துல ஸ்மால் ரீஜியனா இருக்கு, தட் இஸ் கால்டு நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றாரு. The nucleus is extremely small compared to the size of an atom, roughly 10⁻⁻15 meter versus 10⁻⁻10 meter of the atom. அதாவது 15 to 10 மீட்டர் அளவுக்கு அந்த நியூக்ளியஸ் உடைய சைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. atom is about 10⁵ times larger than nucleus. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஆட்டம் நியூக்ளியஸோட எவ்வளவு டைம் பெருசுன்னு சொன்னாங்கன்னா 10⁵ times larger than நியூக்ளியஸ். நியூக்ளியஸை விட ஆட்டம் 10⁵ times என்னவா இருக்குன்னு சொல்றாங்க, ஹையஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து, எலக்ட்ரான் revolve around the nucleus in circular orbit similar to planets around the sun. எப்படி நம்ம சன் எப்படி சன்னை சுத்தி பிளானட்லாம் இருக்கோ அதே போல இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எதை சுத்தி வருதுன்னு சொல்றாங்க, நியூக்ளியஸை சுத்தி வருது. இதுக்கு பேரு பிளானட்டரி மாடல். ஸோ கொஸ்டின்ல கேட்பாங்க விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பிளானட்டரி மாடல் சொன்னா ரூதர்ஃபோர்ட் மாடல் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிளானட்டரி மாடல். பிளானட்டரி அதாவது கோள் வளைய அமைப்பு அல்லது அந்த மாதிரி கோள்கள் சார்ந்த அமைப்பு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அவங்க. பிளானட்டரி மாடல்ல அதுதான் மீனிங். சரிங்களா? நம்ம
கோள்கள் சம்பந்தமான ஒரு அமைப்பை பெற்றிருக்கக்கூடிய அணு அணு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது அணு மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா ரூதர்ஃபோர்ட் மாடலை நம்ம மென்ஷன் பண்ணோம். சரிங்களா? இப்ப இதுல நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்டை எதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க, என்ன அப்சர்வ் பண்ணாரு, கன்க்ளூஷனுக்கு என்ன வந்தாரு. சரிங்களா? அடுத்து மேத்தமெட்டிக்கல் ரிசல்ட் என்ன பண்றாங்க, இது மேத்தமெட்டிக்கலா எப்படி கொண்டு வராங்கன்னு சொன்னா, when ஆல்பா பார்ட்டிகல் ஆஃப் சார்ஜ் பிளஸ் 2e, என்ன சார்ஜ் பிளஸ் 2e இருக்கும், அண்ட் கைனடிக் எனர்ஜி ஆஃப் mv ஸ்கொயர் அப்ரோச் த நியூக்ளியஸ் டு சார்ஜ் பிளஸ் ZE. யாருடைய சார்ஜ்னு சொல்றாங்க? நியூக்ளியஸ் உடைய சார்ஜ் ZE. ஏன்னா அதுக்கு தெரியாது, அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. Z அட்டாமிக் சைஸை பொறுத்து அதனுடைய எலக்ட்ரிக்கல் சார்ஜ் இருக்கும். head on, it is through to rest at a distance r0. அதனுடைய டிஸ்டன்ஸ் ரெஸ்ட்ல r0 இண்டிகேட் பண்றாங்க. where its center is kinetic where it is entire kinetic energy is converted into electrostatic potential energy சொல்றாங்க. அப்ப half mv square is equal to அந்த ரூதர்ஃபோர்ட் மாடல் ஆஃப் mv ஸ்கொயர். சார் வாய்ஸ் கேக்குதுங்களா? ஆஃப் mv ஸ்கொயர் 1/4 எப்சிலான் நாட் 2e into ZE divided by r0. இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆர் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த நியூக்ளியஸ். சரிங்களா? ஸோ இது அதனுடைய வேல்யூ. கொஸ்டின்ல அவங்க எப்படி கேட்கலாம், வாட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, நிலைமின்னியல் நிலைமின்னியல் ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நியூக்ளியஸ் உடைய நிலைமின்னியல் ஆற்றல் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆஃப் mv ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் நாட் இன்ட்டு 2e into ZE by r0. ஸோ இது அதனுடைய கைனடிக் எனர்ஜின்னு சொல்லலாம் அல்லது நிலைமின்னியல் ஆற்றல்னு சொல்லலாம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? r0 இதுல இருந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. r0 is equal to 1/4 pi epsilon naught into 4ZE square divided by mv square. இது r0 உடைய வேல்யூ. இப்போ ஒரு நியூக்ளியஸ் உடைய ரேடியஸை நாம எதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம், இந்த ரூதர்ஃபோர்ட் மாடலை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். r0 is equal to 1/4 pi epsilon into 4ZE square divided by mv square. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி we can calculate r0 of the each and every atom. எல்லா ஆட்டத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ZE ஸ்கொயரை கண்டுபிடிச்சிக்கலாம். இதனுடைய டிராபேக், ஒரு குறைபாடுகள் என்னென்ன, இதனுடைய குறைபாடுகள் அக்கார்டிங் டு கிளாசிக்கல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி. நமக்கு 2 தியரி இருக்கும், ஒன்று கிளாசிக்கல், ஒன்னு குவாண்டம். கிளாசிக்கல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி, தட் இஸ் மேக்ஸ்வெல், an accelerating charge particle must continuously emit radiation. ஒரு சுத்திட்டே இருக்குன்னு சொன்னா இந்த ஆக்சிலேட் ஆகக்கூடிய ஒரு நியூக்ளியஸ் என்ன பண்ணா ரேடியேஷனை எமிட் பண்ணிட்டே இருக்கணும். அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா ரேடியேஷன் எமிட் ஆகும் சைஸ் கம்மியாயிட்டே வரும். சைஸ் கம்மியாயிட்டே வந்துச்சுன்னு சொன்னா கடைசியா அது 0 பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வந்துடும் சொல்றாங்க. an electron revolve around in the nucleus is being accelerated. So இதனால so it is must lose energy continuously, spiral inward and finally fall into the nucleus. Hence the atom should be unstable, but atoms are stable in really. So அந்த எலக்ட்ரான் சுத்திட்டே இருந்துச்சுன்னு சொன்னா அது ஆற்றலை இழந்து நியூக்ளியஸ்ல போய் விழுந்துரும். நியூக்ளியஸ்ல போய் விழுந்துருச்சுன்னு சொன்னா அங்க அது அன்ஸ்டேபிள் ஆயிடும். பட் இங்க நமக்கு எப்பொழுதுமே அது அந்த நமக்கு சுத்திட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துல அன்ஸ்டேபிள் ஆகக்கூடாது, ஸ்டேபிளா இருக்கணும்ன்றது தான் நமக்கு சொல்லியிருக்காங்க கிளாசிக்கல் தியரியில. அப்போ அந்த இடத்துல இந்த வார்த்தைகள், அது நியூக்ளியஸை சுத்திட்டு இருக்குன்ற வார்த்தை இங்க தவறா இருக்குன்னு சொல்றாங்க, அதோடைய டிராபேக்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதை ரீசால்வ் பண்ணாங்க. அதை எப்படி பண்றாங்கன்றத பின்னாடி பார்ப்போம். The model could not explain the line spectrum. ரொம்ப இம்பார்ட்டன்ட், லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தை பத்தி இவங்க இண்டிகேட் பண்ணல. கண்டினியூஸ் ரேடியேஷன் would have a given continuous spectrum. ஏன்னா ரேடியேஷன் கண்டினியூ ஆச்சுன்னு சொன்னா ஸ்பெக்ட்ரம் கண்டினியூவா இருக்கும். பட் ஆக்சுவலி ஒன்லி டிஸ்கிரீட் லைன்ஸ் ஆர் அப்சர்வ்டு. இந்த மாதிரி டிஸ்கிரீட் லைன்ஸ் மட்டும் தான் அப்சர்வ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது ஸ்பெக்ட்ரமா அவங்க இண்டிகேட் பண்ணல. ஸோ இது ஒரு டிராபேக் ஃபார் ரூதர்ஃபோர்ட் மாடல். It gave to information about the arrangement, energy or motion of electron in the atom. எலக்ட்ரான் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கிறது,
எலக்ட்ரானுடைய எனர்ஜி என்ன, அது எப்படி மூவ்மெண்ட்ல இருக்கு. ஸோ இந்த டேட்டாஸை எதுவுமே இந்த டேட்டாஸ் இந்த இந்த ஆட்டத்துடைய இந்த மாடல் வந்து எனக்கு இன்ஃபர்மேஷனை சொல்லலை. ஸோ இதெல்லாம் இதனுடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிராபேக்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிராபேக் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் சுற்றும் பொழுது எனர்ஜி லாஸ் ஆகும். எனர்ஜி லாஸ் ஆச்சுன்னு சொன்னா அன்ஸ்டேபிள் ஆகிடும். பட் ஆஸ் பர் கிளாசிக்கல் எலக்ட்ரோ மேக்னடிக் தியரி பிரகாரம் ஆட்டம் இஸ் ஸ்டேபிள். பட் இந்த இடத்துல அவங்க சொல்ற கான்செப்ட் பிரகாரம் பார்த்தா அது அன்ஸ்டேபிள்னு சொல்லியிருக்கணும். அந்த இடத்துல ஒரு தவறு. ரெண்டாவது, இந்த மாடல் எதை பத்தி சொல்லணும்னு சொன்னா லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜனை பத்தி சொல்லலை. அந்த ஸ்பெக்ட்ரத்தை அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா டிஸ்கிரீட் லைன்ஸ் ஆர் அப்சர்வ்டு மட்டும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, தொடர்ச்சியான வரிகள் உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. தவிர அவங்க அந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தை பத்தி அது வரிகள் ஹைட்ரஜன் நிறமாலைன்றதை அவங்க தெளிவுபடுத்தல. அவ்வளவுதான், வரிகள் உருவாகுதுன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். இது அந்த மாலிக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, அதனுடைய ஆற்றல் என்ன, அதனுடைய மூவ்மெண்ட் நகர்வு என்ன, அதை பத்தி எதுவுமே இது சொல்லலை. ஸோ இது மூணுமே முக்கியமான டிராபேக் ஆஃப் ரூதர்ஃபோர்ட் மாடல். சரிங்களா, இதெல்லாமே முக்கியமான டேட்டாஸ், ரூதர்ஃபோர்ட் மாடலுடைய முக்கியமான டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு சொன்னா போர் அட்டாமிக் மாடல். ஸோ அதுக்கப்புறம் ரூதர்ஃபோர்ட்டுக்கு அப்புறம் போர் வராரு, நீல்ஸ் போர் அப்படின்னு சொல்லக்கூடிய. இவர் என்ன சொல்றாருன்னா, நீல்ஸ் போர் ரிசால்வ் தி இன்கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல். இதான் இங்கெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி அதை கொண்டு வராங்க. ஸோ பை கம்பைனிங் த நியூக்ளியர் கான்செப்ட் வித் பிளாங்க் குவாண்டம், நியூக்ளியர் கான்செப்ட் யாரோட கம்பைன் பண்றாங்கன்னு பாருங்க, பிளாங்க் குவாண்டம் தியரி. இதை நம்ம நல்லா கவனிக்கணும். நீல்ஸ் போர் யாரை கம்பைன் பண்றாங்கன்னு சொன்னா, நியூக்ளியர் கான்செப்ட் யாரோட கம்பைன் பண்ணாருன்னா பிளாங்க் குவாண்டம் தியரியோட கம்பைன் பண்றாரு. ஈஸ் மாடல் சக்சஸ்ஃபுல்லி எக்ஸ்பிளைன் தி ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன். இந்த மாடல் வெரி இம்பார்ட்டன்டான திங்ஸ் என்னன்னு சொன்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லுச்சு. அதே போல ஹைட்ரஜன் லைக் ஆட்டத்துக்கும் இந்த ஸ்பெக்ட்ரம் ப்ரொடியூஸ் ஆச்சு. HeLi2+, Be3+, இந்த மாதிரி ஆட்டத்தையும் எனக்கு இன்வால்வ் ஆச்சுன்னு சொல்லக்கூடிய டேட்டாஸ் அங்க சொல்றாங்க போர் தியரி. ஸோ அதனுடைய கொள்கைகள், ஃபர்ஸ்ட் லைட்ஸ் ஆஃப் போர் தியரி அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் லைட் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய என்னன்னு சொன்னா ஸ்டேஷனரி ஆர்பிட். ஸோ நிலையான சுற்றுவட்ட பாதை ஒன்று இருக்குன்னு சொல்றாரு போர்ன்றவரு. ஸோ அணுக்களுக்குள்ளார நிலையான சுற்றுவட்ட பாதை இருக்குன்னு சொல்றாங்க. எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் தி நியூக்ளியஸ் ஒன்லி இன் சர்டைன் செலக்டட் சர்க்குலர் ஆர்பிட். ஸோ எலக்ட்ரான் எல்லாமே கண்ணாபின்னான்னு சுத்தல, ஒரு சர்க்குலர் ஆர்பிட்ல கரெக்டா சுத்திட்டு இருக்கு. ஸோ தட் இஸ் கால்டு ஸ்டேஷனரி ஆர்பிட் சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ் ஆர் எனர்ஜி லெவல்ஸ் சொல்றாங்க. இது நிலையான ஆற்றல் மட்டங்கள் அல்லது நிலையான ஆற்றல் மட்டங்கள் சொல்றாங்க இந்த ஸ்டேஷனரி ஆர்பிட். அடுத்து, while moving in this orbit in the electron does not radiate any energy. ஸோ இதுல எலக்ட்ரான் சுத்தும் பொழுது எந்த விதமான ஆற்றலோ அல்லது எனர்ஜியோ எந்த விதமான ஆற்றலும் வெளியேற்றப்படலை. அதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். The electron does not radiate any energy. ஸோ இது வந்து நமக்கு என்ன கேட்பாங்கன்னா which one of the following concept is true அப்படின்ற ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கான்செப்ட்ல கேட்கும் பொழுது என்ன கேட்பாங்கன்னா when electron move around the nucleus in stationary orbit, the electron moving with these orbits, the electron does not radiate any energy அப்படின்னு கேட்பாங்க. ஆற்றல் மட்ட சுற்றுவட்ட பாதையில் எலக்ட்ரான்கள் சுற்றும் பொழுது, நிலையான சுற்றுவட்ட பாதையில் எலக்ட்ரான்கள் சுற்றும் பொழுது எந்த விதமான ஆற்றலும் வெளிப்படுவது இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. இது வந்து நம்ம அசர்ஷன் அண்ட் ரீசன்ல கேட்பாங்க. காரணம் கூற்றுலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆர்பிட் ஆஃப் த எலக்ட்ரான் டஸ் நாட் ரேடியேட் எனி எனர்ஜி. இப்போ ஸ்டேஷனரி ஆர்பிட்ல யார் சொல்றது? இது போர் அட்டாமிக் மாடல்ல சொல்லக்கூடிய டேட்டாஸ். இது ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா த குவான்டிசேஷன் ஆஃப் ஆங்குலர் மூமெண்டம். ரெண்டாவது சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் லைட் கொள்கை. ஆங்குலர் மூமெண்ட்னா எல்லா எலக்ட்ரானும் MVR is equal to NH/2π இந்த ஆங்குலர் மூமெண்ட்ல சுத்திட்டு இருக்கு. Only those orbits are permitted in which the angular momentum MVR of the electron in integral multiple of NH/2π. அதாவது ஒவ்வொரு சுற்றுவட்ட பாதையிலும் எலக்ட்ரான் சுத்தும் பொழுது அதனுடைய கோண உந்த மதிப்பு MVR-ஐ பொறுத்து அது சுத்துதுன்னு சொல்றாங்க. அது எதுக்கு சமமா இருக்குன்னு சொல்றாங்க? மல்டிபிள்ஸ் ஆஃப்னா N, அதனுடைய பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அதை பேஸ் பண்ணி H/2π அதை பேஸ் பண்ணி சொல்றாங்க NH/2π. இப்ப N is equal to 1 இருந்தா, முதலாவது சுற்றுவட்ட பாதையா இருந்தா அதனுடைய MVR மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கறாங்க. வாட் இஸ் த ஆங்குலர் மூமெண்டம் வேல்யூ ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்பிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்ப என்ன எழுதலாம்? MVR is equal to NH/2π. அப்ப என்ன எழுதலாம்? என்னன்றதுங்க ஃபர்ஸ்ட் ஆர்பிட்னா 1, அப்ப H/2π.
வாட் இஸ் த ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூ, கோண உந்த மதிப்பு எதுக்கு? இரண்டாவது சுற்றுவட்ட பாதை அப்படி கேட்கறாங்க. அப்ப ரெண்டாம் சுற்றுவட்ட பாதைன்னு சொன்னா என்ன ஈக்குவல் டு h பை 2π. அப்ப ரெண்டு கேன்சல். அப்ப என்ன வரும்? h பை π. அப்ப இது ஆன்சர்ல இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த பாயிண்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த பாயிண்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம நோட் பண்ணி வைக்கணும். என்ன சொல்றாங்க? கோண உந்த மதிப்பு, முதலாவது சுற்றுவட்ட பாதையின் கோண உந்த மதிப்பு, 8வது சுற்றுவட்ட பாதையின் கோண உந்த மதிப்புன்னு கேட்கறாங்க. கோண உந்த மதிப்பு, அதாவது வாட் இஸ் த ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூ ஃபார் 8th ஆர்பிட் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன எழுதலாம்? ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்க? ஆப்ஷன்ல கொடுக்குறப்ப 4h by π, 8h by π, 2h by π, 4h by 2π. இப்போ இதுல கரெக்டா இருக்குன்னு சொன்னா ஆன்சர் வந்து நமக்கு ஃபார்முலா என்ன? ஃபார்முலா NH by 2π. இங்க என்னன்றது என்ன? 8ன்றது n. அப்ப NH by 2π போட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 4h by. அப்ப ஆன்சர் 4h by 5 சரியான ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இதுல வரலாம். 4ல இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ல இந்த கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ணி வரலாம். வேற n is equal to 1 2 3. ஸோ தட் இஸ் n is equal to பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு வச்சுக்கோங்க. அதான் சொல்லியிருக்காங்க. இது செகண்ட் கொள்கை, செகண்ட் பாஸ்லேட். தேர்ட் பாஸ்லேட் என்ன சொல்றாங்கன்னா, the frequency transition condition. That means when electron jumps, எங்க இருந்து ஜம்ப் பண்ணோம்? எலக்ட்ரான் கீழ இருந்து மேல ஜம்ப் பண்ணாது. எங்க இருந்து ஜம்ப் பண்ணோம்? ஹையர் ஆர்பிட்ல இருந்து லோவர் ஆர்பிட்ல ஜம்ப் பண்ணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். Where is electron jump from higher orbit to lower orbit? When an electron jumps from higher orbit to lower orbit, it emits a photon. That means E2 ல இருந்து E1க்கு ஜம்ப் ஆகும் பொழுது இது எதை எமிட் பண்ணுது? போட்டானை எமிட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. HNU எமிட் பண்ணுது. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ டெல்டா E எனர்ஜி சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது E2 மைனஸ் E1 ஈக்குவல் டு HNU. அப்ப எலக்ட்ரான் எங்க இருந்தா எங்க ஜம்ப் ஆகும்? ஹையர் எனர்ஜில இருந்தா லோவர் எனர்ஜிக்கு ஜம்ப் ஆகும். இப்போ ஹையர் எனர்ஜின்னு சொன்னா இங்கிருந்து எலக்ட்ரான் இங்க ஜம்ப் ஆகும், இங்கிருந்து ஜம்ப் ஆகும், இங்கிருந்து ஜம்ப் ஆகும். இங்கிருந்து இங்கு மேல போகாது, எலக்ட்ரான் கீழே இருந்து மேல போகாது, மேல இருந்தா கீழே வரும் அப்படின்றத இந்த மூன்றாவது கொள்கை பாஸ்லேட் 3 இம்பார்ட்டண்டா சொல்லுது. The centrifugal force required for circular motion of supplied by the electrostatic coulombic attraction between the nucleus and the electron. மைய நோக்கு விசை. மைய நோக்கு விசை வந்து எதை இருக்குன்னு சொன்னா சர்க்குலர் மோஷன் ஆஃப் சப்ளைட் ஆஃப் தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் கூலும் அட்ராக்ஷன் பிட்வீன் நியூக்ளியஸ் எலக்ட்ரான். எலக்ட்ரானுக்கு நியூக்ளியஸ்க்கு இடையே ஒரு நிலைமினியல் கவர்ச்சி விசை மாதிரி ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் கூலும்பிக் அட்ராக்ஷன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் கூலும் அட்ராக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. நிலைமினியல் கூலும் கவர்ச்சி விசை தான். அந்த கூலும் கவர்ச்சி விசை யாருக்கு இடையே இருக்குன்னு சொல்றாங்க? நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரானுக்கு இடையே அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் பாஸ்லேட்ஸ் ஃபார் போர் அட்டாமிக் தியரி. மொத்தம் 4 பாஸ்லேட். ஃபர்ஸ்ட் பாஸ்லேட் என்ன சொல்லியிருக்கு? ஆர்பிட் ஒரு ஸ்டேஷனரி ஆர்பிட்டா இருக்கு, எலக்ட்ரான் எல்லாமே இந்த ஸ்டேஷனரி ஆர்பிட்ல இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஸ்டேஷனரி ஆர்பிட் எல்லாமே எலக்ட்ரான் அங்க சுத்தும் பொழுது எந்த விதமான எனர்ஜியும் என்ன ஆகுறதுன்னு சொல்றாங்க? லாஸ் ஆகுறது இல்ல. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா எலக்ட்ரான்களுமே அதனுடைய கோண உந்த மதிப்பு ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூ NH by 2πக்கு ஈக்குவலா ரொட்டேட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. வேற n is equal to பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், n is equal to 1 to infinite. அடுத்து பாஸ்லேட் 3 என்ன சொல்லுதுன்னா, ஃப்ரீக்வன்சி அண்ட் டிரான்சிஷன் கண்டிஷன் சொல்லுது. தட் மீன்ஸ் எல்லாம் எனர்ஜி வந்து எப்படி லாஸ் ஆகும்னு சொன்னா, எனர்ஜி ஹையர் எனர்ஜில இருந்து லோவர் எனர்ஜிக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும் பொழுது என்ன எனர்ஜி லாஸ் ஆகும்னு சொன்னா ஒரு போட்டான் லாஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. போட்டான எனர்ஜியா ரிலீஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அடுத்து 4வதுன்னு சொல்றாங்கன்னா மைய நோக்கு விசை அல்லது மைய விலக்கு விசை. இது யாருக்கு இடையே இருக்குன்னு சொன்னா அந்த மையத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸுக்கும் வெளியே இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு இடையே ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் கூலும் ஃபோர்ஸ் ஒரு கிரியேட் ஆகிறதுனால அதை சுத்தி இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் கூலும் ஃபோர்ஸை சுத்தி இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான் இந்த நியூக்ளியஸை சுத்தி வருது அப்படின்ற டேட்டாஸை இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இதனாலுமே வெரி இம்பார்ட்டன்ட் பாஸ்லேட்ஸ் ஆஃப் போர் அட்டாமிக் மாடல். அதனுடைய டெரிவேஷன், அங்க டெரிவேஷனுக்கு நமக்கு டெரிவேஷன் பார்ட்லாம் தேவையில்லை. என்ன சொல்றாங்கன்னா 1/4 ε0 இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். எதுல பார்த்தது? லாஸ்டா பார்த்தோம் ரூதர்போர்ட் மாடல்ல mvr² is equal to 1/4 ε0 z e²
ஆர் ஸ்கொயர். அங்கே 4 இசட் ஸ்கொயர்னு சொன்னோம். ஜஸ்ட் அங்கே 4ன்றது ஆல்ஃபா பார்ட்டிகல் இருந்தனால 4 வந்துச்சு. இங்கே எதுவுமே இல்லை. அதனால் வெறும் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இங்கே இதுலேருந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னால் ஆர் நாட் இஸ் ஈக்குவல் டு, ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், ஆர் நாட் இஸ் ஈக்குவல் டு, தட் இஸ் ஆர்என் இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் எப்சிலான் நாட் டிவைடட் பை பை எம் இசட் ஸ்கொயர். ஸோ இது ரேடியஸ் ஆஃப் எனி ஒன் ஆட்டம். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஃபார்முலா. இப்போ இதை என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்என் இஸ் ஈக்குவல் டு 0.529 இன்ட்டு என் ஸ்கொயர் ஆம்ஸ்ட்ராங் யூனிட்ல எழுதுறாங்க. இது காமன் ஃபார்முலா. என்னன்றது அந்த ரேடியஸ் உடைய பிரின்சிபல் பாயிண்ட் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு ஆர்என்னுக்கு ஃபார்முலா தெரியுது. என்ன ஆர்என்னுக்கு ஃபார்முலா? ஆர்என் இஸ் ஈக்குவல் டு 0.529 இன்ட்டு என் ஸ்கொயர். இது ஃபார்முலா. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்டத்துல இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அப்போ இதனுடைய ஆர்பிட்டுடைய ரேடியஸ் தெரியணும். அப்போ இதனுடைய ரேடியஸ் தெரியணும்னு சொன்னா இந்த இடத்துல ஆர் என்னுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? R1. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட் R1 0.529 இன்ட்டு 1 ஸ்கொயர். அப்போ R1 இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரானுக்குமே என்னதான் வேல்யூ? 0.529. அடுத்த ரெண்டாவது ஆர்பிட்ல இருக்குன்னு சொன்னா n இஸ் ஈக்குவல் டு அங்கே என்ன மாறிடும்? 2 மாறிடும். இப்போ 0.529 இன்ட்டு 4 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். அப்போ 0.529 இன்ட்டு 4. அப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய வேல்யூ 4 9 சார் 20. 2. இப்போ செகண்ட் ஆர்பிட்ல இருந்துச்சுன்னு சொன்னா 2.116 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். இப்போ இந்த மாதிரி ரேடியஸ் சம்பந்தமான கொஸ்டின்ஸை கேட்பாங்க. ரேடியஸ், இதனுடைய ரேடியஸ் எவ்வளோ? யாருடைய ரேடியஸ்? செகண்ட் ஆர்பிட்டுடைய ரேடியஸ் எவ்வளோ? தேர்ட் ஆர்பிட்டுடைய ரேடியஸ் எவ்வளோ? இப்போ ஃபோர்த் ஆர்பிட்ல 4s எலக்ட்ரான் இருக்கு. 4s எலக்ட்ரான் இருக்குன்னா அதனுடைய ஆர்பிட்டை கண்டுபிடிச்சி அதனுடைய ரேடியஸ் எவ்வளோன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டுங்க, குரூஷியலாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ். நம்ம எப்படி ரேடியஸை ஃபைண்ட் அவுட் பண்றோம்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இந்த இடத்துல ரேடியஸ்ன்ற வார்த்தையே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேடியஸ், எனர்ஜி, வெலாசிட்டி, இது மூணுமே இந்த போர் அட்டாமிக் மாடல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டேர்ம்ஸ். சரிங்களா? ரேடியஸ், வெலாசிட்டி அண்டு எனர்ஜி, இது மூணுமே நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல நான் ஃபார்முலா ஜென்ரலாக கொடுத்துருக்கேன். when n is equal to 1 இருந்தா ஸோ அதுக்கு என்ன ரேடியஸ்ன்னு சொன்னா R1 is equal to 0.529 இன்ட்டு ஆம்ஸ்ட்ராங் சொல்லலாம். இந்த ஆம்ஸ்ட்ராங் எப்படி எழுதலாம் சொன்னா 10⁻⁻10 மீட்டர்னு எழுதிக்கலாம். ஸோ இப்படியும் கேட்கலாம், ஆம்ஸ்ட்ராங்னு கொடுக்கலாம். n equal to 2 இருந்தா R2, இதுக்கு வந்து 2.12 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். n equal to 3 இருந்தா R3 4.76 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். n is equal to 4 இருந்தா R4 8.46 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். n is equal to 5 இருந்தா R5 13.2 into 10⁻⁻10 மீட்டர் ஆர் ஆம்ஸ்ட்ராங் யூனிட். ஸோ இந்த n is equal to 5 வரைக்கும் நீங்க என்ன எக்ஸஸா வேணா கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இதுல டவுட், இந்த வேல்யூ நீங்க திரும்ப பார்க்கணும்னு சொன்னா நீங்க இங்கேயும் பார்க்கலாம், அல்லது நான் சொன்ன அந்த பால் அண்ட் அருண் பால், இது வந்து எசென்சியல் ஆஃப் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இதுல பேஜ் நம்பர் 27 அதை கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் ஆஃப், அதாவது செகண்ட் ஆர்பிட்ல இப்போ 4s2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4s2னா n is equal to 4. 4s2ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய ரேடியஸ் என்னன்னு கேட்கறாங்கன்னு சொன்னா அங்க n is equal to 4 தெரிஞ்சு போச்சு. அப்போ ஃபோர்த் ஆர்பிட்ல அதனுடைய ரேடியஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஸோ இதுக்காக சொல்லக்கூடியதுதான். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா வெலாசிட்டி. வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட், அதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. Vn is equal to, இந்த ஃபார்முலாவும் கொஸ்டின்ல கேட்பாங்க, அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. Z² 2ε0NH, அதர்வைஸ் 188 into 10⁻⁶
இன்ட்டு இசட் பை என். இங்க நிறைய கன்ஃபியூஷன் வரும். இசட் பை என், ஒரு இடத்துல என் பை இசட் வரும். அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இசட் பை என் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் சொல்லி கேட்கறாங்க. nth ஆர்பிட்ல இருக்கு. இசட்னு சொல்லக்கூடியது அட்டாமிக் நம்பர், அந்த ஆட்டத்துடைய அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி இங்க நம்ம சொல்லணும். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வெலாசிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வெலாசிட்டியை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. வெலாசிட்டி இம்பார்ட்டன்ட். அது நிறைய இடத்துல நான் வெலாசிட்டியை பத்தி அவங்க சொல்றதே இல்லை. 2.188 நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை போட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, வெலாசிட்டி ஆஃப் எனர்ஜி. நெக்ஸ்ட் எனர்ஜிக்கு போயிட்டாங்க. வெலாசிட்டி இப்போ V2 இருந்துச்சுன்னு சொன்னா, V2 இருந்துச்சுன்னா என்ன? அப்ப V2 நம்மளால சொல்ல முடியாது. அப்ப V2 சொல்லக்கூடியது ஆட்டத்துடைய பேஸ் பண்ணி. இப்போ ஆட்டம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஆட்டம் இருக்கு, ஒரு போரான் எடுத்துக்கலாம். போரானுடைய வெலாசிட்டி, செகண்ட் எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி கேட்கறாங்க. செகண்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி கேட்கறாங்கன்னு சொன்னா போரானுக்கு அட்டாமிக் நம்பர் 5. அப்ப நம்ம என்ன எழுதலாம்? 2.166 இன்ட்டு 10⁵ இன்ட்டு இசட் பை என், இல்லது என் பை இசட்ன்றது மெயின் இம்பார்ட்டன்ட். இசட் பை என், இசட்ன்றதுங்க 5 பை என் இஸ் ஈக்குவல் டு என்னன்றது எத்தனாவது பார்க்குறோம்? செகண்ட் ஆர்பிட் பார்க்குறோம். ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே 2.5 2.16 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை போட்டோம்னா அதுதான் வெலாசிட்டி. சரிங்களா? வெலாசிட்டிக்கு ஜென்ரல் ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. போதும். 2.66 இன்ட்டு 10⁻⁻5 இசட் பை என். 2.66166 into 10⁵ Z by n. இது velocity of an electron in nth orbit. என்னாவது ஆர்பிட்டால், என்னாவது வட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரானின் வெலாசிட்டி. வெலாசிட்டின்னு சொன்னா திசை வேகம். எலக்ட்ரானின் திசை வேகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கான ஃபார்முலா தான் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எனர்ஜி. எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானின் nth ஆர்பிட்டுக்கு என்ன ஃபார்முலான்னு சொன்னா an is equal to -1/8 epsilon 8 pi epsilon into z e square by r. Otherwise it is minus m z e square by e power 4 divided by 8 epsilon not n square into z square. இதை கொண்டு போய் நம்ம அப்ளை பண்ணி வேல்யூ பார்த்தோம்னு சொன்னா en is equal to ஃபைனல் வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க, -13.6 into z square by n square electron volt. நல்லா கவனிச்சுக்கோங்க, எலக்ட்ரான் வோல்ட்ல -13.6. இதே கொஸ்டின்ல en is equal to -2.18 into 10⁻⁻18 z square by n square. இது ஜூல் பர் ஆட்டம். இது ஜூல் பர் ஆட்டம். ஓகேங்களா? இது நல்லா கவனிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஜூல் பர் ஆட்டத்தில் தான் கொஸ்டின் கேட்கறாங்க. கிலோ ஜூல் பர் மோலா இருந்துச்சுன்னு சொன்னா இது ஜூல் பர் ஆட்டம். நல்லா கவனிங்க. அடுத்து கிலோ ஜூல் பர். நிறைய டேர்ம்ஸ் நம்ம எழுத வேண்டியது இருக்கு. எனர்ஜில நிறைய டேர்ம்ஸ் நம்ம சொல்லணும். நான் உங்களுக்கு 2 டேர்ம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். en is equal to -13,011.8 divided by n square கிலோ ஜூல் பர் மோல். இது எனர்ஜி ஃபார் ஆட்டம் இன் கிலோ ஜூல் பர் மோல். சரிங்களா? இதே இந்த இடத்துல கிலோ ஜூல் பர் மோல் இல்லாம கிலோ கலோரி பர் மோலா இருந்துச்சுன்னு சொன்னா -313.3 divided by n square. இப்ப 4 வேல்யூ இருக்கு எனர்ஜில. அந்த 4 வேல்யூ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் சொல்றாங்க? இந்த 4 வேல்யூ நம்ம தெளிவா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எதுல கேட்டிருக்காங்க? எலக்ட்ரான் வோல்ட்ல கேட்கறாங்க, ஜூல் பர் ஆட்டம்ல கேட்கறாங்க, அல்லது கிலோ ஜூல் பர் மோல்ல கேட்கறாங்க, மோல், அல்லது கிலோ கலோரி பர் மோல்ல கேட்கறாங்க. ஸோ இந்த வேல்யூவை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அந்த 4 ஃபார்முலாவை மறுபடியும் எழுதுறேன், தெளிவா எழுதிக்கோங்க. En is equal to -13.6 divided by n square into z square electron volt per. அதே En is equal to -2.18 into 10⁻⁻18
Z square by N square joule per atom. En is equal to minus 1311.8 divided by N square into Z square kilojoule per mole. The En is equal to minus 313.3 divided by N square Z square kilocalorie per mole. Kilocalorie per mole. So these are all very important point. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 4 வேல்யூ நமக்கு முக்கியம். ஆன்சர் நம்ம படிச்சுட்டு போயிருப்போம். கொஸ்டின்ல ஆன்சர் இதுவும் கொடுத்துருப்பான், இதுவும் கொடுத்துருப்பான், இதுக்கும் கொடுத்துருப்பான், இதுக்கும் கொடுத்துருப்பான். ஆனா இங்க என்ன பண்ணிருப்பான்னு சொன்னா யூனிட்டை மாத்திருப்பான். நம்ம படிச்சுட்டு போயிருப்போம். அந்த யூனிட் தெரியாம நம்ம என்ன பண்ணிருப்போம்னு சொன்னா ஆன்சர் அப்ளை பண்ணிட்டு வந்துருவோம். ஆன்சர் நமக்கு படிச்சுட்டு போனது 13.6 கண்ண மூடி 13.6 படிச்சிருப்போம். ஆனா கிலோ ஜூல்ல கேட்டிருப்பான். கிலோ ஜூல்ல நமக்கு 1300ல ஆன்சர் வருது. ஆனா 13.6ல ஆன்சர் நம்ம போட்டு போயிட்டே இருந்துருவோம். ஸோ நம்ம அது சரியா படிக்கலன்னு அர்த்தம். நம்ம சரியா படிக்கல, அதை படிக்காம விட்டதுனால வேஸ்டா போயிடுச்சு. அப்போ நம்ம சரியா படிச்சிருக்கணும். சரிங்களா? இப்போ ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு நமக்கு மெயினா அவன் கேட்கக்கூடியது ஜூல் பர் ஆட்டம், கிலோ ஜூல் பர் மோல். இதுல மேக்ஸிமம் கேட்கறாங்க. எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டத்துல மேக்ஸிமம் கேட்கறாங்க. இது மூணு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஜூல் பர் ஆட்டம், கிலோ ஜூல் பர் மோல். கிலோ கலோரி மேக்ஸிமம் கேட்கறதுல கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் போட்டுக்கலாம். சரிங்களா? ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு தான். ஏன்னா ரோதர் ஃபோர்ட்னு சொல்ல போர் அட்டாமிக் மாடல் சொல்லக்கூடியது ஒன்லி ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ அப்போ ஹைட்ரஜன் ஆட்டத்துடைய எனர்ஜியை பார்க்க போறோம். கால்குலேட் தி 5 லோவஸ்ட் எனர்ஜி வேல்யூ லெவல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் அந்த 5 வேல்யூன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் n இஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னு சொன்னா இப்போ E1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2.179 into 10 to the power of minus 18 divided by என்ன ஃபார்முலா நமக்கு n ஸ்கொயர் into z. zன்றது ஹைட்ரஜன்றதுனால எல்லாத்துக்கும் 1 தான். இப்போ nன்றது என்ன 1. அப்போ 1 ஸ்கொயர்னா 1 தான். அப்போ அதை நம்ம போட தேவையில்லை. அப்போ நமக்கு ஆன்சர் 2.179 into 10 to the power of minus 18 ஜூல் பர் ஆட்டம். அப்போ கிலோ ஜூல் பர் மோல். அப்போ ஜூலை நம்ம கிலோ ஜூலா மாற்றணும், ஆட்டத்தை மோலா மாற்றணும். ஆட்டத்தை மோலா பார்த்தோம்னா 6.023 into 10 power 23 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணி எனக்கு ஒரு வேல்யூ வருது. ஸோ அப்போ வரும்பொழுது அதை 10 to the power of 3 நான் மல்டிப்ளை பண்றேன். அப்போ எனக்கு ஆன்சர் வருதுன்னா 6 2s மல்டிப்ளை பண்ணா 1311.8 கிலோ ஜூல் பர் மோல். ஸோ அதனாலதான் எனக்கு 1300. 6 12 வரணும். 1311 வருது. ஸோ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் பெருக்கணும்னா 1311. இதுதான் ஆன்சர். எதுல கிலோ ஜூல் பர் மோல். மோலுக்கு கன்வெர்ட் பண்றப்போ அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதுக்காக தான் அந்த வேல்யூ நமக்கு 1311.8 கிலோ ஜூல் பர் மோலா கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? இது புரியுதுங்களா? இல்ல டவுட் இருக்குங்களா? N1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2.179 into 10 to the power of minus 18 joule per atom or minus 1311.8 into 8 kilo joule per mole. So இது ரெண்டுமே N1 கானது. நெக்ஸ்ட் N2 கானது என்னன்னு பார்க்கலாம். N2 இதே மெத்தட் தான், வேல்யூ மட்டும் நான் எழுதுறேன். 0.5448 into 10 to the power of minus 18 joule per atom. கிலோ ஜூல்ல சொல்லணும்னு சொன்னா minus 327.9 கிலோ ஜூல் per mole. இது N2. சரிங்களா? N1 N2 N3க்கு இங்க எழுதுன N3 equal to minus
0.2421 into 10 to the power of minus 18 joule per atom minus 147 நல்லா கவனிங்க minus 147.5 kilojoule per mole. N4 க்கு minus 0.1362 into 10 to the power of minus 18 joule per atom minus 82.0 kilojoule per mole. N5 க்கு minus 0.08716 joule per atom minus 52.44 kilojoule per mole. So இதெல்லாமே energy for hydrogen atom. நோட் பண்ணிக்கோங்க, இது எனர்ஜி ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போலாம். எனர்ஜி பார்த்துட்டோம். அடுத்து இந்த இடத்துல சைன்றது ஒரு டேர்ம், நம்ம ஏன் சைனை நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. சைனை ஏன் நெக்லெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, the negative sign of the energy means the electron is bound to the nucleus and n increases, the magnitude of energy decreases. n இன்க்ரீஸ் ஆக மேக்னிடியூட் ஆஃப் எனர்ஜி என்ன ஆகுதுன்னு சொல்றாங்க, டிக்ரீஸ் ஆகுது. அதனாலதான் அதை லெஸ் நெகட்டிவ்னு சொல்றாங்க. That is, electron is more loosely bound. At n is equal to infinite, energy equal to 0. The electron is completely free. That corresponds to ionization. So n is equal to, நல்லா கவனிங்க, n is equal to infinite இருக்கும் பொழுது n is equal to லாஸ்ட் nth ஆர்பிட்ல இருக்குன்னு சொன்னா, லாஸ்ட் ஆர்பிட்ல இருக்குன்னு சொன்னா அது எனர்ஜி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னா அது ரொம்ப லூஸா பவுண்ட் ஆயிருக்கு. இட் இஸ் ஈஸிலி எலிமினேட் ஃப்ரம் அன் ஆட்டம். அவருடைய அயனைசேஷன் எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ ஈஸியா என்ன பண்ணும், எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ இதை பேஸ் பண்றதுக்காக தான் எனர்ஜி நெகட்டிவ் போடுறாங்க. மோர் நெகட்டிவ் சைனா இருந்துச்சுன்னு சொன்னா, நெகட்டிவ் சைன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொன்னா, ஸோ அந்த நெகட்டிவ் சைன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, லெஸ் லூஸ்லி பவுண்டட் ஆட்டம், எலக்ட்ரான் வந்து லூஸ்லி பவுண்டடா இருக்குன்னு சொல்றத இண்டிகேட் பண்றதுக்காக தான் நெகட்டிவ் சைன்ஸை போடுறாங்கன்றாங்க. ஸோ இப்போ எனர்ஜி போரானுடைய போர் ஆட்டத்துடைய போர் மாடலுடைய எனர்ஜி, அந்த எலக்ட்ரானுடைய எனர்ஜியை பார்த்தாச்சு. நியூக்ளியஸுடைய வெலாசிட்டி, நியூக்ளியஸ் சுற்றி எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி, எனர்ஜி, ஆர்பிட்டுடைய ரேடியஸ், இதெல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னா, சக்சஸ் ஆஃப் போர் மாடல். என்ன சக்சஸ் பண்ணாங்க, என்னென்னலாம் சக்சஸ் போர் மாடல்ல கொண்டு அவங்க இந்த மாடல் வச்சுக்கிட்டு எதை சக்சஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஆட்டம். ஆட்டத்துடைய ஸ்டெபிலிட்டியை அவங்க மெயினா இம்பார்ட்டண்டா சொல்றாங்க. இந்த ஆட்டம் மோர் ஸ்டேபிளா இருக்கும். இது லூஸ் எனர்ஜி வந்து நிறைய நெகட்டிவா இருக்கு, இந்த எனர்ஜி கம்மியான நெகட்டிவா இருக்கு, இதனுடைய லூஸ்லி பவுண்டட் எனர்ஜி வேல்யூ வந்து கம்மியா இருக்கு. அப்ப இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த எலக்ட்ரான் வீக்கா பவுண்டா இருக்கு. அப்ப இந்த வீக்கா பவுண்டா இருக்கிற எலக்ட்ரான் ஈஸியா ரிமூவ் ஆயிடும். ஸோ அது அன்ஸ்டேபிளா இருக்கும். ரொம்ப பவுண்டா இருக்கிற எலக்ட்ரானோட எனர்ஜி கம்மியா இருந்துச்சுன்னா டைட்டா பவுண்டா இருக்கும். எனர்ஜி ரொம்ப டைட்டா இருக்கிறதுனால அதனுடைய ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். அந்த டேட்டாஸை இங்க இண்டிகேட் பண்றாங்க. அப்ப இன்ட்ரோடியூசிங் ஸ்டேஷனரி ஆர்பிட். அடுத்து சக்சஸ்ஃபுல்லி ப்ரிடிக்ட் தி வேவ் லென்த் ஆஃப் ஆல் த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். இங்க ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தை பத்தி அவங்க இண்டிகேட் பண்றாங்க, அதையும் நம்ம பார்க்கணும். லைமன், பால்மர், பேஷன், பிராக்கெட், ஃபண்ட் அண்ட் டெரைவ்டு தி ரெய்ட்பெர்க் ஃபார்முலா தியரிட்டிக்கலி. ஸோ இவங்க இந்த 4 டேர்ம்ஸ், 5 லைன்ஸ், 6 லைன் 7 லைன் சொல்றாங்க. பட் நமக்கு இம்பார்ட்டன்ட் அந்த 5 லைன் தான். அதுல ரெய்ட்பெர்க் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி அதை நமக்கு கிளாரிஃபை கொடுக்குறாங்க. அடுத்து calculate the value of Rydberg constant R is equal to 1.09 into 10 to the power of 7 meter power minus 1. இதையும் calculate பண்ணிருக்காங்க. which agreed remarkably we will the experimental value. So இது experimental value ஆக அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க போர் atomic மாடல்ல. applicable to hydrogen like 1 electron species. 1 electron species ரொம்ப நல்லா கவனிக்கணும். hydrogen like species சொன்னா 1 electron species. helium இது He2 2 எலக்ட்ரான் இருக்கு. ஆனா ஹீலியம் பிளஸ் அப்படின்னு சொன்னா இதுல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்ப இது இட் இஸ் ஈக்குவல் டு ஹைட்ரஜன். அப்ப ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் ஹைட்ரஜன் கொடுத்துச்சுன்னு சொன்னா ஹீலியம் பிளஸும் கொடுக்கும். அதே போல லித்தியம் 2+, இதுவும் என்னதான் ஹைட்ரஜன் லைக் ஸ்பெக்ட்ரம், ஹைட்ரஜன் லைக் ஆட்டம். இதெல்லாம் இதுலயும் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு, இதுலயும் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ அப்போ ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ் ஆல் ஆர் அப்ளிகபிள் டு ஹைட்ரஜன். அந்த போர் அட்டாமிக் தியரி, அவன் தியரி என்னென்ன அப்ளை ஆச்சோ இந்த ஹைட்ரஜன் லைக் ஆட்டமும் அப்ளை ஆகுன்னு சொல்றாங்க. லிமிடேஷன் ஆஃப் போர் மாடல் என்னென்னலாம் அவங்க தவறுகள் செய்கிறார்கள். இட் ஃபெயில்ஸ் ஃபார் மல்டி எலக்ட்ரான் ஆட்டம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெளிவா சொல்லிட்டாங்க.
இப்போ மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்னா ஈலியம்ல 2 எலக்ட்ரான் இருக்கு. ஈலியத்தை பத்தி சொல்லல. ஆனா ஈலியம் பிளஸ் பத்தி தான் சொல்லுது. அது சிங்கிள் எலக்ட்ரான் ஆட்டத்தை பத்தி தான் சொல்லுது. மல்டி எலக்ட்ரான் ஆட்டத்தை பத்தி டீப்லி எக்ஸ்பிளைன் பண்ணவே கிடையாது. அதை தொடவே இல்லை அவங்க. ஸோ அப்போ எதை அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா இந்த இடத்துல மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண தவறிட்டாங்க. ஸோ இது ஒரு டிராபேக் ஆஃப் போர் மாடல். செகண்ட், could not explain the fine structure splitting of spectral lines observed under high resolution spectrometer. ஸ்ட்ரக்சர், ஃபைன் ஸ்ட்ரக்சர் அவங்க சொல்லல, ஜஸ்ட் லைன் ஸ்பெக்ட்ரம் பத்தி சொன்னாங்க. ஃபைன் ஸ்ட்ரக்சரை பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. could not explain the Zeeman effect splitting of spectral lines in a magnetic field. நல்லா கவனிக்கணும். Zeemanனா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஸ்பெக்ட்ரல் லைனை கிரியேட் பண்ணிச்சுன்னு சொன்னா Zeeman. ஸ்டார்க் எஃபெக்ட்னு சொன்னா அது எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல லைனை கிரியேட் பண்ணிச்சுன்னு சொன்னா ஸ்டார்க் எஃபெக்ட். இந்த கொஸ்டின்ஸ் நிறைய ரிப்பீட் ஆகுது, நல்லா கவனிச்சுக்கோங்க. Zeeman எஃபெக்ட்னு சொன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கணும். ஸ்டார்க் எஃபெக்ட்னு சொன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல லைன் ஸ்பெக்ட்ரமை கிரியேட் பண்ணிச்சுன்னு சொன்னா தட் இஸ் கால்டு ஸ்டார்க் எஃபெக்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல லைன் ஸ்பெக்ட்ரமை கிரியேட் பண்ணிச்சுன்னு சொன்னா அல்லது ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை கிரியேட் பண்ணிச்சுன்னு சொன்னா Zeeman எஃபெக்ட். இந்த 2 ஸ்பெக்ட்ரத்தையுமே யாருக்கு சொல்லுதுன்னு சொன்னா போர் மாடல் சொல்லுது. ஸோ இதுவும் ஒரு ஃபெயிலியர் தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட், அசியூம்டு சர்க்குலர் ஆர்பிட் ஒன்லி. இப்போ இதுதான் இருக்குன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அந்த சோமர்ஃபீல்டு என்ன சொல்றாருன்னா, ஸோ சர்க்குலர்லாம் கிடையாது, எலிப்டிக்கலாவும் இருக்கு ஆர்பிட் அப்படின்றத சோமர்ஃபீல்டுன்றவர் வந்து சொல்றாரு. ஸோ அப்போ அவர் சொன்னதுனால இது சர்க்குலர் ஆர்பிட்ன்றது இங்க தவறா மாறிடுச்சு. அப்போ சோமர்ஃபீல்ட் லேட்டர் எக்ஸ்டெண்டட் டு தீஸ் இன்க்ளூட் எலிப்டிக்கல் ஆர்பிட். ஸோ அவர் எலிப்டிக்கல் ஆர்பிட்ன்ற ஒரு டேர்மை இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால இவர் சொன்ன சர்க்குலர் ஆர்பிட்ன்றது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. could not explain the chemical bonding, shape, molecules or the relative intensities of spectral line. ஸ்பெக்ட்ரல் லைனுடைய ரிலேட்டிவ் இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணி அதனுடைய பாண்டிங்கையோ ஷேப்பையோ அல்லது அதனுடைய இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இது டேட்டாஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இதுவும் ஒரு ஃபெயிலியர்னு சொல்றாங்க. பிகாஸ் ஸ்பெக்ட்ரல் லைனை பேஸ் பண்ணி ஒரு காம்பவுண்டுடைய கெமிக்கல் பாண்டிங்கை சொல்லலாம், அந்த மாலிகுடைய ஷேப்பை சொல்லலாம், பட் இது ரெண்டுமே இங்க சொல்லாதனால ஸோ இது அதனுடைய டிராபேக்கா மாறிடுச்சு. இட் இஸ் ஏ செமி கிளாசிக்கல் மாடல். இது வந்து கிளாசிக்கல் மாடல்னு சொல்ல முடியாது, குவாண்டம் மாடல்னு சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் செமி கிளாசிக்கல் மாடல். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் குவாண்டம் மாடல். குவான்டைசேஷன் இஸ் கிராஃப்டட் onto a classical picture without any deeper justification. ஓகே, கிளாசிக்கல் மாடல்ன்றது கண்ணு மூடிட்டு சொல்லிட்டு போயிடலாம், இது இப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போனா கிளாசிக்கல் மாடல். அதை டோட்டலா ஜட்ஜ்மெண்ட், ஸோ இந்த இடத்துல இது இருக்கு, இதனுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கன்ஃபர்மேஷனோட சொல்றது தான் குவாண்டம் மாடல். ஸோ அந்த மாதிரி குவாண்டம் மாடல்ல ஒரு சில டேட்டா சொல்லியிருக்காங்க, ஒரு சில டேட்டா கிளாசிக்கல் மாடல்ல சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாமே லிமிட்டேஷன் ஆஃப் போர் மாடல். சரிங்களா, போர் மாடல் சொல்றேன். போர் மாடல்ல என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். போர் மாடல் நமக்கு ரூதர்ஃபோர்டுக்கு அப்புறம் கொண்டு வராங்க. ஸோ அவங்க ஹைட்ரஜன் லைக் ஸ்பெக்ட்ரம், ஹைட்ரஜன் லைக் மாலிகுல் மட்டும்தான் ஸ்பெக்ட்ரத்தை, ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தை கொண்டு வராங்க. இந்த கான்செப்ட் எங்கிருந்து கொண்டு வந்தாங்கன்னா கம்பைன்டு நியூக்ளியர் கான்செப்ட் வித் பிளாங்க் குவாண்டம் தியரி. பிளாங்க் குவாண்டம் தியரியும் நியூக்ளியர் கான்செப்டையும் கம்பைன் பண்ணி கொண்டு வந்ததான் அந்த போர் அட்டாமிக் மாடல். மொத்தம் அதில் ஒரு 4 பாஸ்ட்லேட் கொள்கைகள் சொல்றாங்க. அந்த கொள்கைகள்ல ஆர்பிட்டல் வந்து சர்க்குலர் ஆர்பிட்டா இருக்கு, அது ஸ்டேஷனரி ஆர்பிட்டா இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்டேஷனரி நிலையான வட்டப்பாதையா இருக்கு. அந்த நிலையான வட்டப்பாதையில இருந்து எலக்ட்ரான் சுத்தும் பொழுது எனர்ஜி எது லாஸ் ஆகுறது, there is no possibility to loss electron, it does not radiate any energy. எந்த எனர்ஜியும் அது என்ன ஆகுறது இல்லை, ரேடியேட் ஆகுறதுலன்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த எல்லா எலக்ட்ரானும் சுத்துதுன்னு சொன்னா அது குறிப்பிட்ட கோண உந்த மதிப்பு, அதாவது ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூ எல்லா எலக்ட்ரானுக்கும் ரிவால்வ் அரவுண்ட் தி நியூக்ளியஸ், இட் ஹாஸ் சம் ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூ, தட் இஸ் MVR is equal to NH/2π அப்படின்ற ஃபார்முலாவை பேஸ் பண்ணி அது சுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் சொல்றாங்க. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எனர்ஜி லாஸ் ஆகுது. எப்படி எனர்ஜி வந்து எலக்ட்ரான் எனர்ஜி லெவல், ஹையர் எனர்ஜி லெவல்ல இருந்து லோவர் எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் ஆகும் பொழுது E2ல இருந்து E1க்கு தான் எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும், E1ல இருந்து E2க்கு ஜம்ப் ஆகாது. E1 மைனஸ் E2 வராது, E2 மைனஸ் E1 தான். எலக்ட்ரான் ஹையர் எனர்ஜி ஸ்டேட்ல இருந்து லோவர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு ஜம்ப் பண்ணும் பொழுது எலக்ட்ரான் வந்து hν அளவுக்கு, அதாவது ஒரு ஃபோட்டான் அளவுக்கு எனர்ஜியை லாஸ் பண்ணதுன்னு சொல்லக்கூடியது தேர்டு. அப்புறம் மைய நோக்கு விசையானது எதை பொறுத்து இருக்குன்னு சொன்னா, ஒரு நியூக்ளியஸுக்கும் வெளியில் எலக்ட்ரானுக்கு இடையே உள்ள அந்த கூலும்பிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, நிலைமின்னியல் கூலும் கவர்ச்சி விசை, அந்த கவர்ச்சி விசையை பொறுத்து அந்த மைய நோக்கு விசை செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் போருடைய கொள்கைகள். அப்புறம் அவங்களுடைய முக்கியமான டெரிவேஷன்ஸ் சொன்னா, அவங்க ரேடியஸை கண்டுபிடிக்கிறாங்க. எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்டுடைய ரேடியஸ்க்கு ஃபார்முலா Rn = 0.529 × n² என்ற ஃபார்முலாவை பேஸ் பண்ணி
அதே போல அந்த எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி ஐடென்டிஃபை பண்றாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா 2.188 into 10 to the power of 6 into z by n-ன்ற வேல்யூ. அது மீட்டர் per செகண்ட் யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான். எனர்ஜி வந்து நமக்கு எலக்ட்ரானுடைய எனர்ஜியை எலக்ட்ரான் வோல்ட் per ஆட்டம் சொல்றாங்க, ஜூல் per ஆட்டம் சொல்றாங்க, கிலோ ஜூல் per மோல்ல சொல்றாங்க, கிலோ கலோரி per மோல் இது எல்லாமே சொல்றாங்க. ஸோ இது 4 யூனிட்லயும் எனர்ஜி எப்படி இருக்குன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. அடுத்து அதனுடைய சக்சஸ்ன்னு சொல்லக்கூடியது, சக்சஸ்ல வந்து ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இதனுடைய அந்த வேல்யூ ரீட்பர்க் வேல்யூவை மேத்தமெட்டிக்கலாகவும் டிரைவ் பண்ணியிருக்காங்க. இது யாருக்குன்னு சொன்னா 1 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ்க்கு ரொம்ப மோர் அப்ளிகபிளா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபெயிலியர்னு பார்த்தா அதுதான் ஃபெயிலியர், மல்டி எலக்ட்ரானுக்கு அவங்க இண்டிகேட் பண்ணல. ரெண்டாவது ஹை ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ராமீட்டரை பேஸ் பண்ணி அவங்க ஃபைன் ஸ்ட்ரக்சரை கொண்டு வரல. அடுத்து குட் நாட் எக்ஸ்பிளைன் ஜீமன் அண்ட் ஸ்டார்க் எஃபெக்ட், இந்த 2 எஃபெக்டையும் அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கவே இல்லை. அப்புறம் இவங்க வந்து சர்க்குலர் ஆர்பிட்னு சொல்லக்கூடியது அங்க தவறுன்னு சொல்றாரு யாரு, சோமர்ஃபீல்டு. அது தப்பு, அந்த சர்க்குலர் கிடையாது, எலிப்டிக்கல் ஷேப்ல இருக்கு ஆர்பிட்னு சொல்றாரு. ஸோ அதனால அதுவும் இங்க தப்பா மாறிடுச்சு. அப்புறம் ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அது வந்து வயலேட் ஆயிடுச்சுங்க. இது என்ன சொல்றாங்கன்னா ஸ்பெசிஃபைஸ் போத் த எக்ஸாக்ட் பொசிஷன். ஆர்பிட்ல இருக்கிறப்போ பொசிஷன் கரெக்டா இருக்கும், அப்போ பொசிஷன் கரெக்டா இருந்தால் மூவ்மெண்ட்டும் கரெக்டா இருக்குன்ற டேட்டாஸ் சொல்லியிருக்காங்க. பட் ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி ரெண்டுமே அன்சர்டனிட்டின்னு சொல்லியிருக்கிறதுனால அங்கே பாசிபிலிட்டி கிடையாது. குட் நாட் எக்ஸ்பிளைன் தி கெமிக்கல் பாண்டிங் ஷேப் ஆஃப் மாலிகுல் ரெண்டையுமே அவங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ண கிடையாது. அப்புறம் செமி கிளாசிக்கல் மாடல். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா செமி கிளாசிக்கல் மாடல், இது வந்து கிளாசிக்கல் மாடல்னு சொல்ல முடியாது, குவாண்டம் மாடல்னு சொல்ல முடியாது, இது செமி கிளாசிக்கல் மாடல் அப்படின்னு சொல்ல. அடுத்து இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்போ நம்ம என்ன பண்றோம், ரோதர்ஃபோர்ட் பார்த்துட்டோம், போர் பார்த்தாச்சு. அடுத்து சோமர்ஃபீல்டு உடைய அட்டாமிக் மாடலை பார்க்குறோம். ஸோ சோமர்ஃபீல்டுடைய அட்டாமிக் மாடல் இருந்துச்சுன்னா, டு ரிமூவ் தி மேஜர் லிமிடேஷன் ஆஃப் போர் மாடல், எது த inability to explain fine structure. Arnold Sommerfeld extend Bohr's theory and introducing 2 important notification. நல்லா கவனிக்கணும், போருடைய தியரியை எக்ஸ்டெண்ட் பண்றாரு, அதுல 2 நோட்டிபிகேஷன் மட்டும் இம்பார்ட்டண்டா இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. என்னன்னா ஒன்னு எலிப்டிக்கல் ஆர்பிட், இன்னொன்னு ரிலேட்டிவ் கரெக்ஷன்ஸ். எலிப்டிக்கல் ஆர்பிட் சொல்லக்கூடியது Sommerfeld proposed that electron in an atom revolve around the nucleus not only in circular orbit. அது சர்க்குலர் ஆர்பிட்லாம் இருக்கு, பட் சர்க்குலர் ஆர்பிட்டே கிடையாது அதோட சேர்ந்து, பட் ஆல்சோ இன் எலிப்டிக்கல் ஆர்பிட், அது நீள்வட்ட பாதையிலும் சுத்துது அப்படின்னு சொல்றாரு. நீள்வட்ட பாதையிலையும் சுத்துதுன்னு சொல்றாரு. வித் த நியூக்ளியஸ் அட் ஒன் ஆஃப் த foci of the ellipse, a circular is a special case of an ellipse where the major and minor axes are equal. எப்பன்னு சொன்னா அந்த n/k வேல்யூ சொல்லுவாங்க. இது மேஜர் ஆக்சிஸ், இது மைனர் ஆக்சிஸ் சொன்னா n ஈக்குவல் டு கேவா இருந்துச்சுன்னு சொன்னா அப்போ சர்க்குலரா இருக்கும், n கிரேட்டர் தென் கேவா இருந்துச்சுன்னு சொன்னா எலிப்டிலா இருக்கும். ஸோ இந்த டேட்டாஸ் தான் அவங்க சொல்றாங்க. ஸோ மேஜர் ஆக்சிஸும் மைனர் ஆக்சிஸும் ஈக்குவலா இருந்தா, இப்போ கொஸ்டின் கேட்கறாங்க, which one of the following compound is circular in orbit? The major axis is equal to 0. The major axis and minor axis equal. அதாவது ஒரு முதன்மை அச்சும் இரண்டாம் நிலை அச்சும் சமமா இருந்துச்சுன்னு சொன்னா அது ஒரு வட்டப்பாதையில சுத்தும். முதன்மை அச்சும் இரண்டாம் நிலை அச்சும் வெவ்வேறு வட்டப்பாதை வெவ்வேறா இருந்துச்சுன்னு சொன்னா, மீன்ஸ் ஒன்று அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ இருந்துச்சுன்னு சொன்னா நீள்வட்ட பாதையில இருக்கும். இதுதான் அவன் சொல்லக்கூடிய பாயிண்ட். அடுத்த ரிலேட்டிவ் கரெக்ஷன். as the electron moves an elliptical orbit, it is speed varies faster near the nucleus, slows at the far end. இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எலிப்டிக்கல் இருக்கு. இங்க என்ன கரெக்ஷன் சொல்றாங்கன்னா, நம்ம முன்ன பார்த்தது எல்லாம் ஒரே மாதிரி ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்குன்னு சொன்னோம். அந்த 2.188 into 10 to the power of 18 மீட்டர் per செகண்ட் இந்த வேல்யூல சுத்திட்டு இருக்கு n². இப்ப இங்க சொன்னது நம்ம போர்ல சொன்னது இந்த வேல்யூ வெலாசிட்டி. ஏன் வெலாசிட்டி நிறைய இடத்துல கேட்கறதுல அங்க நிறைய குறைபாடு இருக்கு, அதெல்லாம் கேட்கறதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எலிப்டிக்ல சுத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இருக்கிறப்போ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, ஸ்லோவர் அட் தி ஃபார் எண்ட். ஃபார் எண்ட்னா இங்க போறப்ப எலக்ட்ரான் ஸ்லோவா சுத்துது, இங்க வரும்பொழுது ஃபாஸ்டா சுத்துது. இங்க ஃபாஸ்டா இருக்கு, இங்க ஸ்லோவா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நல்லா கவனிங்க, எலிப்டிக்கல் ஷேப்ல சுத்தும் பொழுது என்ன சொல்ல வராங்கன்னா, as the electron moves in elliptical orbit, its speed varies. ஸ்பீடு வேரி ஆகுது faster near the nucleus. ஒரு நியூக்ளியஸ்க்கு நியரா இருந்துச்சுன்னு சொன்னா ஃபாஸ்டா சுத்துது, அதே ஸ்லோவர் அட் தி ஃபார் எண்ட் ரொம்ப தூரமா இருக்கிறப்போ அது ஸ்லோவா சுத்துதுன்னு சொல்றாங்க.
When the speed approaches a significant fraction of the speed of light, relativistic effect must be considered. Sommerfeld applied the relativistic mass variation in the moving electron. அப்போ Sommerfeld என்ன பண்றாங்கன்னா இது வந்து வெலாசிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்றாரு. ஸோ அப்போ என்னன்னா இந்த இடத்துல 2 டிஃப்ரெண்ட் வேரியேஷன் நமக்கு அந்த வெலாசிட்டியில கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த வெலாசிட்டி வேரியேஷன் இருக்கிறதுனால கிளாரிட்டியான வெலாசிட்டி நமக்கு கிடைக்கல. ஸோ குவாண்டம் நம்பர் இன்ட்ரடியூஸ்டு. இதுக்கப்புறம் குவாண்டம் நம்பர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா to describe an elliptical orbit, 2 quantum numbers are required instead of just one in Bohr model. Bohr model n மட்டும் தான் யூஸ் ஆச்சு. பட் இங்க எலிப்டிக்கல்ல வரும்பொழுது நல்லா கவனிங்க, குவாண்டம் நம்பர் சோமர்ஃபீல்ட்ல இருந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. குவாண்டம் நம்பர்ல எலிப்டிக்கல் ஆர்பிட்டா இருக்கும் பொழுது we have two quantum numbers are required for velocity of an atom. ஸோ 2 குவாண்டம் நம்பர் நமக்கு தேவை. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n சேம் இன் போர் தியரி. போர் தியரி என்ன இருக்கோ அதே போல பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தேவைப்படுது. டிட்டர்மைன் தி சைஸ், அது செமி மேஜர் ஆக்சிஸ் சொல்லக்கூடியது சைஸ் அண்ட் எனர்ஜி ஆஃப் தி ஆர்பிட்டர் ரெண்டையும் இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன கொண்டு வராங்கன்னா அசுமுந்தல் குவாண்டம் நம்பர், கோணம் வந்து குவாண்டம், அது கேன்னு சொல்லலாம் ஆர் எல்னு சொல்லலாம், கே ஆர் எல். டிட்டர்மைன் தி சேஃப் ஆர் செமி மைனர் ஆக்சிஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது செமி மேஜர் ஆக்சிஸ், இது செமி மைனர் ஆக்சிஸ். எது செமி மேஜர் ஆக்சிஸ் ஏ, செமி மைனர் ஆக்சிஸ் பி. இந்த கோணம் வந்து குவாண்டம் நம்பர். ஸோ த ஆர்பிட் கே கேன் ஹேவ் வேல்யூஸ் 1 to 3. அங்க 0ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இங்க 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ என்ன பண்றாங்க, ஷேப் ஆஃப் ஆர்பிட்ல கொண்டு வராங்க. ரேஷியோ ஆஃப் செமி மேஜர் டு செமி மைனர் ஆக்சிஸ், தட் இஸ் a/b ஈக்குவல் டு n/k. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி கொண்டு வராங்க. இப்போ n/k வேல்யூ n-ம் 1, k-வும் 1, k அல்லது l, ஒரு சில இடத்துல l கொடுப்பாங்க புத்தகத்துல, அதனால நோட் பண்ணிக்கோங்க. n-ம் 1, l-ம் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். n1 l1 ஒரே ஒரு ஆர்பிட். அப்போ அது என்ன ஆர்பிட்? சர்க்குலர் ஆர்பிட். அது வந்து சர்க்குலர், ஒரு சுற்று வட்டப்பாதை, நிலையான வட்டப்பாதை, ஒரு வட்டப்பாதையில சுற்றுது. அடுத்து இந்த இடத்துல n ஈக்குவல் டு 2 இருக்கு. அப்ப k வேல்யூ வந்து 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். அப்ப n ஈக்குவல் டு 2 இருந்து k வேல்யூ 1 இருந்தா அது எலிப்டிக்கல். n ஈக்குவல் டு 2 இருந்து k ஈக்குவல் டு 2 இருந்தா அது சர்க்குலர். அப்ப இங்க ஒரு சர்க்குலரு, ஒரு எலிப்டிக்கல், அதுதான் 2p 2s. அப்போ ஒரு எலிப்டிக்கல், ஒரு சர்க்குலர். இது புரியுதுங்களா அந்த பாயிண்ட்? ஒரு எலிப்டிக்கல், ஒரு சர்க்குலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க எனக்கு n வேல்யூ 1 இருக்கு, சரி n வேல்யூ 2 இருக்கு, அந்த 2s 2pக்கு, 2s 2pக்கு n வேல்யூ 2 இருக்கு. அப்ப l வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். 2 1 இருந்தா, 2 1 இருந்தா அது எலிப்டிக்கல், 2 2 இருந்தா அது சர்க்குலர். அதுதான் 2s 2p. அதான் சொல்லியிருக்காங்க. ஒரு எலிப்டிக்கல், ஒரு சர்க்குலர். 3 இருந்துச்சுன்னு சொன்னா 1 2 3, 2 எலிப்டிக்கல், ஒரு சர்க்குலர். 4 இருந்தா 1 2 3 4, 3 எலிப்டிக்கல், ஒரு சர்க்குலர். இங்க 4s மட்டும் தான் சர்க்குலர், எஸ் எல்லாம் சர்க்குலர் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து சோமர்ஃபீல்ட்ல வரக்கூடிய மிக முக்கியமான இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ். k cannot take n values. For a given n, k can take n values, where k equal to n, a equal to b, அது circular orbit. k less than n, a greater than b, அது elliptical orbit. For n is equal to 3, k 1 2 3, 3 orbits possible, 1 circular. 3 ஆர்பிட் இருக்கு, அதுல 1 சர்க்குலர், மற்ற ரெண்டுமே எலிப்டிக்கல். ஸோ கொஸ்டின்ஸ் நமக்கு இப்படி கேட்கலாம், 4th ஆர்பிட்ல எவ்வளவு எலிப்டிக்கல், how many elliptical, how many circular கேட்கலாம். 4வது வட்டப்பாதையில எவ்வளவு நீள்வட்ட பாதை ஆற்றல் மட்டங்களும் வட்டப்பாதை ஆற்றல் மட்டங்களும் உள்ள கேள்வி கேட்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ 4 என்னும் பொழுது 3 நீள்வட்ட பாதை, ஒரு வட்டப்பாதை, அவ்வளவுதான். இங்க இருக்கிறது 3 எலிப்டிக்கல், 1. அது என்னன்னு சொன்னா 4s 4p 4d 4f. இதுல s மட்டும் சர்க்குலர், மற்ற எல்லாமே எலிப்டிக்கல்.
இது புரியும் நினைக்கிறேன். அடுத்து சக்சஸ் ஆஃப் சோமர்ஃபீல்டு மாடல். சோமர்ஃபீல்டு மாடலுடைய சக்சஸ் என்ன? என்ன அவங்க சக்சஸ் பண்ணிட்டாங்க? இப்போ போர்ல சொன்னதை விட 2 பாயிண்ட் எக்ஸஸா சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சக்சஸை பார்த்துட்டாங்க? ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இட் இஸ் எக்ஸ்பிளைன் ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். இவங்க தான் கிளியரான ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்துடைய ஸ்ட்ரக்சரை இண்டிகேட் பண்றாங்க. ஈச் பால்மர் லைன் வாஸ் ஆக்சுவலி ஃபவுண்ட் டு கன்சிடர் அஸ் ஏ செவரல் க்ளோஸ்லி. ஸோ பால்மர் லைன்ஸ்ல வேல்யூ எல்லாம் க்ளோஸா கண்டுபிடிச்சவங்க தான். ஸோ விச் கரஸ்பாண்ட் டு டிரான்சிஷன் பிட்வீன் சப் ஆர்பிட் ஆஃப் ஸ்லைட்லி டிஃபரன்ஸ் எனர்ஜி. நெக்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் தி எனர்ஜி கான்செப்ட் சப்செல்ஸ் SPDFன்ற எனர்ஜி கான்செப்டை. துணை ஆற்றல் மட்டங்களை சொன்னதே இவங்க தான், இந்த சோமர்ஃபீல்டு தான். விச் இஸ் பேசிஸ் ஆஃப் தி மாடர்ன் எலக்ட்ரோஸ்டேட்டிக் கான்ஃபிகரேஷன். மாடர்ன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல நம்ம SPDF எழுதுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்தது சோமர்ஃபீல்டு. த ரெலவிஸ்டிக் கரெக்ஷன் எக்ஸ்பிளைன்டு வை த ஆர்பிட் வித் சேம் n பட் டிஃப்ரெண்ட் கேவ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் எனர்ஜி. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்டா இருக்கும் பொழுது எனர்ஜியும் டிஃப்ரெண்டா இருக்குன்றத இந்த லா வந்து இண்டிகேட் பண்ணிருக்கு, இந்த மாடல் வந்து இண்டிகேட் பண்ணிருக்கு. ஸோ இந்த குறைபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த குறைபாடுகள் could not explain the Zeeman effect. மெயின் இட் required the introduced yet another quantum number, magnetic quantum number தேவைப்படுது. அதை அவங்க யூஸ் பண்ணிக்கவே இல்லை. could not explain Stark effect அவங்க யூஸ் பண்ணல, because anomalous Zeeman effect is splitting in weak magnetic field which required the spin quantum number. ஸோ அப்போ இதுவும் அவங்க யூஸ் பண்ணல. could not explain the relative intensity of spectral line. ஸோ பால்மர் மட்டும் தான் சொன்னாங்க. அதை விட்டுட்டு அந்த ஸ்பெக்ட்ரல் லைனுடைய ரிலேட்டிவ் இன்டென்சிட்டி, யாருக்கு அதிகமான இன்டென்சிட்டி வேவ் லென்த் அதிகம், யாருக்கு கம்மியான வேவ் லென்த் அதிகம், ஃப்ரீக்வன்சியா இருக்கு, அந்த இன்டென்சிட்டி டேட்டாஸை பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண கிடையாது. ஸோ லைக் போர்ஸ் மாடல் இட் ஸ்டில் வயலேட்டட் த அன்சர்டனிட்டி பிரின்சிபல். அன்சர்டனிட்டி பிரின்சிபல் நான் டச் பண்ணவே இல்லை. பை அசைனிங் டிஃபைனைட் டிஃபைனைட் எலக்ட்ரான்ஸ், அதோடைய எனர்ஜி ஓரியன்டட் எலக்ட்ரான்ஸ் பத்தி அவங்க மெயின் இண்டிகேட் பண்ணல. ஃபெயில்டு ஃபார் மல்டி எலக்ட்ரான் ஆட்டம். ஸோ இவங்களும் மல்டி எலக்ட்ரான் ஆட்டத்துடைய இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் சொல்லலை. சரிங்களா? ஓல்டு குவாண்டம் மெக்கானிக்ஸ் உடைய லாஸ்ட் சக்சஸ்ஃபுல் தியரி வந்து சோமர்ஃபீல்டு தான். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் ரீப்ளேஸ்ட் பை வேவ் மெக்கானிக்கல் மாடல். இதுதான் குவாண்டம் மாடல். ஸ்க்ராடிங்கர் வராரு. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய டேர்ம்ஸ் நமக்குள்ளார கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஆரிஜின் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன? ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? ஸோ அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க ஃபர்ஸ்ட், அது நம்ம என்ன டேர்ம்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஆரிஜின் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் வந்து நமக்கு மெயின் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் கண்டினியூஸ் வெர்சஸ் லைன் ஸ்பெக்ட்ரம். லைன் ஸ்பெக்ட்ரமா இருக்கும் அல்லது கண்டினியூஸ், தொடர் நிறமாலை, வரி நிறமாலை, 2 நிறமாலைகள் சொல்லுவாங்க. அது when white light is dispersed by a prism, ஒரு prism வழியா white light கொண்டு அனுப்பும். இந்த கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் அது விப்ஜிஆர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. So however when the light is emitted by an excited atom, the hydrogen gas in a discharge tube is passed through a prism, only a few discrete bright lines. So இந்த மாதிரி discrete lines எனக்கு கிரியேட் ஆகும்னு சொல்றாங்க. எது? ஹைட்ரஜன் லைன்ஸை நம்ம அனுப்பும் பொழுது. அண்ட் டார்க் பேக்ரவுண்ட், திஸ் இஸ் கால்டு a line emission spectrum or atomic spectrum. ஸோ இந்த மாதிரி இருந்தா இது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம், இது லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் சொல்றாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஐஆர்ல ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜியனை இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். இன்னும் டிஸ்சார்ஜ் டியூப் கண்டெய்னிங் ஹைட்ரஜன் கேஸ். ஒரு கேஸ் டிஸ்சார்ஜ் டியூப் இருக்கு, அதில் கேஸ் இருக்கு, அது ஹைட்ரஜன் கேஸ். அதோடைய ப்ரெஷர் லோ ப்ரெஷர், ஹை வோல்டேஜ் வந்து அப்ளை பண்றாங்க இதுக்குள்ளார. ஹைட்ரஜன் H2 மாலிகூல்ஸ் டிசோசியேட் இன்டு ஆட்டம்ஸாக கன்வெர்ட் ஆகுது. அந்த ஆட்டம்ஸ் கெட் எக்ஸைட்டட் டு ஹையர் எனர்ஜி லெவல்ஸ் when they return அல்லது de-excited to lower levels. The photons of definite frequencies are emitted. ஸோ இங்கிருந்து கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு H ஆட்டம் போயிட்டு மறுபடியும் வரும்பொழுது இங்கே ஃபோட்டான்ஸ் எமிட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ அது டிஃப்ரெண்ட் எனர்ஜியில் எமிட் ஆகுது. டிஃப்ரெண்ட் டிரான்சிஷன் கிவன் டிஃப்ரெண்ட் சீரீஸ் ஆஃப் லைன்ஸ். ஸோ இங்கே வந்து எனக்கு இங்கிருந்து இங்கே போயிட்டு இங்கிருந்து கீழே வந்துச்சுன்னு சொன்னால் இது ஒரு லைன்ஸை கிரியேட் பண்ணுது. இல்லை இங்கிருந்து இங்கே முடிச்சுன்னா இது ஒரு லைன்ஸை கிரியேட் பண்ணுது, இங்கே ஒரு லைன்ஸ் கிரியேட் பண்ணுது. அப்போ டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவலை பொறுத்து டிஃப்ரெண்ட் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதை தான் நமக்கு ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் சொல்றாங்க. The spectral series of hydrogen சொல்லக்கூடியது. All the spectral lines of hydrogen are grouped into 5 series. என்னென்ன சீரீஸ் சொல்றாங்கன்னா, ஒன்னு லைமன்,
பால்மர் ஃபேஷன் பிராக்கெட் ஃபண்ட். இந்த இடத்துல ஃபார்முலா 1/λ இஸ் ஈக்குவல் டு ஆர் 1/n1 ஸ்கொயர் மைனஸ் 1/n2 ஸ்கொயர். இது ஜென்ரல் ஃபார்முலா. இது ஐட்டம் இன்ஸ்பெக்டருடைய ஜென்ரலான ஃபார்முலா. இங்க ஆர்ன்றது ரீட்பர்க் கான்ஸ்டன்ட், ரீட்பர்க் மாடலின்னு சொல்லுவாங்க. அது 1.097 into 10⁻⁷ மீட்டர் பவர் -1. இங்க N1 அப்படின்னு சொல்லக்கூடியது லோவர் எனர்ஜி, N2 சொல்லக்கூடியது ஹையர் எனர்ஜி. மேல இருந்து கீழே விழுதுன்னா N2 அது, N1 கீழே விழுது. சரிங்களா? N1 N2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப லைமன் சீரீஸ்ல N1 ஃபர்ஸ்ட், N2 2 to 3. லைமன் சீரீஸ் எங்க வருதுன்னா அல்ட்ரா வயலட், பால்மர் விசிபிள் ரீஜியன்ல, ஃபேஷன் நியர் இன்ஃப்ராரெட், பிராக்கெட் மிட் இன்ஃப்ராரெட், ஃபண்ட் ஃபார் இன்ஃப்ராரெட். இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். எந்த ஸ்பெக்ட்ரம், எந்த லைன் ஸ்பெக்ட்ரம் வந்து எந்த ரீஜியன்ல எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க. அதோடைய ஃபர்ஸ்ட் லைன் லென்த் வந்து ஆம்ஸ்ட்ராங் யூனிட்ல கொடுத்துருக்கோம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வேல்யூ. சரிங்களா? ஸோ ஒன்லி தி பால்மர் சீரிஸ் இன் தி விசிபிள் ரீஜியன்ல ப்ரொடியூஸ் ஆகுது பால்மரிஸ் தான். தட்ஸ் வை இட் வாஸ் டிஸ்கவர்டு ஃபர்ஸ்ட். ஸோ முதல்ல உருவாக்கப்பட்ட ஹைட்ரஜன் நிறமாலை வரி எதுன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதலில் உருவாக்கப்பட்ட ஹைட்ரஜன் நிறமாலை வரி எது அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஸோ த ஆன்சர் இஸ் பால்மர் சீரீஸ். பால்மர் வரிசை தான் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன் அது முதல்ல உருவாச்சுன்னு சொன்னா, ஏன்னா அதுதான் கட்புலனாகும் கதிர்கள் இருக்கு, கண்ணுக்கு தென்படுது. அதனால ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை பேஸ் பண்ணி அடுத்தது ஒண்ணா கண்டுபிடிச்சாங்க. முதலில் உருவாக்கப்பட்ட ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் எதுன்னு கேட்டா பால்மர் நிறமாலை வரிசை என்பது முதலில் உருவாக்கப்பட்ட ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். இப்போ இந்த வேல்யூ பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைன் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த வேவ் லென்த் லாம்டா வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க 1216 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதர்வைஸ் அதை எப்படி எழுதலாம்னு சொன்னா, இந்த வேல்யூ 1.2 into 10⁻⁷ மீட்டர் அப்படின்னு எழுதலாம். அல்லது இந்த ரேஞ்ச் எது வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்கன்னா, வேவ் லென்த் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்கன்னா, இந்த ரேஞ்ச் இதுல மட்டும் இல்ல, இந்த ரேஞ்சு இந்த 1 to ∞ வரைக்கும் போகும் பொழுது 0. லைமன் சீரிஸ் ரேஞ்ச் அதை மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் கொடுத்துருக்காங்க, நான் ரேஞ்ச் ஓவராலா சொல்லிடுறேன். லைமன் சீரீஸ்க்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் 1.2 லாஸ்ட் லைன் அது எவ்வளோன்னு சொன்னா 0.92 into 10⁻⁷ to 1.2 into 10⁻⁷ மீட்டர். இது ஆம்ஸ்ட்ராங் சொன்னா 1216 ஆம்ஸ்ட்ராங், இங்க 920 ஆம்ஸ்ட்ராங். ஸோ இந்த கேப்ஸ் தான் சொல்றாங்க. நீங்க ஆம்ஸ்ட்ராங்லையும் பார்த்தீங்கன்னா மீட்டர்ல நான் இங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் மீட்டர்ல கொடுக்குறேன், ஆம்ஸ்ட்ராங்ல இங்க இருக்கு, நான் மீட்டர்ல இங்க கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பால்மர் சீரீஸ்ல மேக்ஸிமம் மீட்டர்ல தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதனாலதான் 4.0 into 10⁻⁷ to 6.5 into 10⁻⁷ மீட்டர். அடுத்து ஃபேஷன் சீரீஸ் 9.5 into 10⁻⁷ மீட்டர் to 18.75 into 10⁻⁷ மீட்டர். எல்லாமே -7ல வரக்கூடியது ஆன்சர். இல்லை மீட்டர்ல -7. அடுத்து பிராக்கெட்ல 19.5 into 10⁻⁷ 40.50 into 10⁻⁷ மீட்டர். அடுத்து ஃபண்ட்ல 37.80 into 10⁻⁷ 75.00 into 10⁻⁷. இங்க 74 கொடுத்துருக்காங்க, 75, இங்க 40.5. ஸோ ஒரு புக்ல 75 கொடுத்துருக்கான், ஒரு புக்ல 74 கொடுத்துருக்கான். ஸோ அதை நீங்க மாத்தி கரெக்ட் பண்ணிக்கோங்க. 74 or 75 மோரலஸ் கரெக்ட் தான். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம என்ன சொன்ன எசென்ஷியல் ஆஃப் பால் அண்ட் அருண்பால் புக்ல பேஜ் நம்பர் 29ல இருக்கும். பால் அண்ட் அருண்பால் இந்த டேட்டாஸ் எல்லாமே இதுல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா மீட்டர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க.
இப்ப நான் பார்த்தது எல்லாமே இங்க கீழே பார்த்தது எல்லாமே ஆம்ஸ்டாங் யூனிட்ல, இது எல்லாமே மீட்டர்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேட்டாஸை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அடுத்து the fund lie in the IR region, lower energy, larger wavelength. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபண்ட் லைன்ஸ் வந்து ஐஆர் ரீஜன்ல வரக்கூடியது, எனர்ஜி கம்மியா இருக்கும், வேவ் லென்த் அதிகமா இருக்கும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. எனர்ஜி கம்மியா இருந்தால் கண்டிப்பா வேவ் லென்த் அதிகமா இருக்கும். எனர்ஜி இஸ் ஃபோட்டான் எமிட்டட் இன் டிரான்சிஷன் வந்து எலக்ட்ரான் வோல்ட்ல முன்னே பார்த்தோம் -13.6/n². அது -13.6 into 1/n1² - n2² எலக்ட்ரான் வோல்ட் நம்ம போட்டோம்னா கேன் கெட் டெல்டா இ வேல்யூ. சரிங்களா? இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் வந்து n2 இன்க்ரீசஸ் ஆச்சுன்னு சொன்னா லைன்ஸ் இன் சீரியஸ் கம் க்ளோசர் டுகெதர். தட் இஸ் n to infinite போகும்பொழுது இட்ஸ் கால் தி சீரியஸ் லிமிட் சொல்றாங்க. the first member the largest wavelength. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்குன்னு சொன்னா இதுதான் லார்ஜஸ்ட் வேவ்லென்த், இது லாஸ்டா இருக்குன்னு சொன்னா இது ஸ்மாலஸ்ட் வேவ்லென்த். அதிக அலைநீளம் முடியுது, குறைந்த அலைநீளம் முடியுது. குறைந்த அலைநீளம் தான் இன்ஃபினிட்ல இருந்து கண்டுபிடிக்கணும். அதிக அலைநீளம் முடியுதுன்னு சொன்னா பக்கம் பக்கம் இருக்கக்கூடிய ரெண்டு லைன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் அதிக அலைநீளம் முடியுதுன்னு சொல்றாங்க. சீரியஸ் லிமிட் கரஸ்பாண்ட்ஸ் டு தி மேக்ஸிமம் எனர்ஜி. தட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி என்னன்னு சொன்னா ஃப்ரம் லெவல் n1 பொறுத்து அவனுடைய அயனைசேஷன் எனர்ஜி வேரி ஆகும்னு சொல்லக்கூடியதுதான் இந்த டேர்ம்ஸ். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் இந்த டாபிக் இருக்கும். இதுல நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், என்ன ஆன்சர் வருதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தா கொஞ்சம் கேளுங்க. கொஸ்டின் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அடுத்து நாம கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். பாத்துல டவுட் இருந்தா கேளுங்க. போர்டு விசிபிள் ஆகுதான்னு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. Find the lambda in Armstrong unit line in Balmer series. பால்மர் சீரிஸை ஃபைண்ட் பண்றான். எலக்ட்ரான் எங்க இருந்து வருதுன்னு சொல்றான்னா தேர்ட் ஆர்பிட். இந்த மூணு வார்த்தைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. என்ன கேட்கறான்? லாம்டா கேட்கறான். எந்த சீரிஸ் கேட்கறான்? பால்மர் சீரிஸ். எலக்ட்ரான் எங்க இருந்து வருதுன்னு சொல்றான்? தேர்ட் ஆர்பிட்னு சொல்றான். நல்லா கவனிச்சுக்கணும். இது கிரவுண்டு, இது ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டடு, இது செகண்ட் எக்ஸைட்டடு, தேர்ட் எக்ஸைட்டடு. அவன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு சொன்னா தேர்ட் ஆர்பிட். இங்க n is equal to 1, n is equal to 2, n is equal to 3, n is equal to 4. இங்க இருந்து வருதுன்னு சொல்றான். இங்க இருந்து எங்க வருது? செகண்ட் ஆர்பிட்டுக்கு வருதுன்னு சொல்றான். இதுதான் அவன் சொல்ற டேர்ம்ஸ். இங்க இருந்து இங்க வருது. அப்ப இதனுடைய எனர்ஜி என்ன? இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றான். அதனுடைய வேவ் லென்த் லாம்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றான். ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி லாம்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஃபார்முலா நமக்கு 1/λ is equal to 1.09 into 10 to the power of 7 into 1/2² minus 1/3², n1² minus n2². அப்போ 1.09 into 10 to the power of 7, 1/4 minus 1/9. இல்லைங்களா? இதுக்கு எல்சிஎம் எடுத்தா 1.09 into 10 to the power of 7, 36, 9 minus 1.09 into 10 to the power of 7 into 5/36. இப்போ நம்ம போட்டோம்னா ஆன்சர், இதுக்கு ஆன்சர் போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 1/λ நமக்கு இது வேல்யூ கிடைச்சிச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லாம்டா இஸ் ஈக்குவல் டு 36 divided by 1.09 into 5, 10 to the power of 7. அப்போ இதை நம்ம அடிச்சோம்னா 560 36 எடுத்துக்கோமா 6.561 6.561 10 to the power of 7 மேலே போச்சுன்னு சொன்னா 6.561 10 to the power of -7 மீட்டர். இது ஆம்ஸ்டாங் எழுதுன்னு சொன்னா 6561 ஆம்ஸ்டாங் யூனிட். இதுதான் அதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்கா? ஆல்மர் சீரிஸ் உடைய லைனை கண்டுபிடிக்கணும்.
இப்போ அதுக்கு அவன் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்கான், எனக்கு கடைசி லைனை கொடுத்துருக்கான், ஃபர்ஸ்ட் லைனை கொடுத்துருக்கான். தேர்ட் ஆர்பிட்ல இருந்து கீழே விழுது. அதனுடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, இது ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, கால்குலேட் த வேவ் லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் லைன் இன் லைமன். ஃபர்ஸ்ட் லைன் இன் லைமன், இவ்வளவுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் லைன் இன் லைமன் என்ன, லைமன் என்ன, லைமன்னா எண்ணாவது வட்டப்பாதையிலிருந்து n = 1வது வட்டப்பாதைக்கு எலக்ட்ரான் நகரும். பாருங்க, ஃபர்ஸ்ட் அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம், அது நிறைய தெரியாம இருக்கு நமக்கு. ஃபர்ஸ்ட் அதை நம்ம கிளாரிட்டியா சொல்லிடுவோம். ஒரு 2 minutes 2 minutes வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். இல்லை ஒரு நிமிஷம், இது மட்டும் முடிச்சிடலாம். ஓகே, இங்கிருந்து இது n = 1, இது n = 2, இது n = 3, 4, 5, 6, இது இன்ஃபினிட்டி. நல்லா கவனிச்சுக்கோங்க, எங்க இருந்துன்னா கடைசியிலிருந்து ஃபர்ஸ்ட்ல விழுந்துச்சுன்னா அதுக்கு பேர் லைமன். ஸோ எங்க இருந்து வேணாலும் எலக்ட்ரான் ஜம்ப் ஆகலாம், ஃபர்ஸ்ட் வட்டப்பாதைக்கு வரணும், அதுக்கு பேரு லைமன், இதுக்கு பேரு லைமன். அதே போல எங்க இருந்து வேணாலுமே 2வது வட்டப்பாதைக்கு விழுந்தா, அதுக்கு பேரு வால்மர். அடுத்து எங்க இருந்து வேணாலும் 3வது வட்டப்பாதைக்கு விழுந்தா அதுக்கு பேரு ஃபேஷன். எங்க இருந்து வேணாலும் 4வது வட்டப்பாதைக்கு விழுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் பிராக்கெட்டு. எங்க இருந்து வேணாலையும் 5வது வட்டப்பாதைக்கு விழுந்தால் அதுக்கு பேர் ஃபண்ட். இப்ப அவன் என்ன கேட்கிறான், லைமன் வரிசையில ஃபர்ஸ்ட் லைனுக்கு கேட்கிறான். லைமன்ல ஃபர்ஸ்ட் லைன், அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் லைன், சரிங்களா? வாட் இஸ் த வேவ் லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் லைன் இன் லைமன்? அப்போ இது n1 = 1, n2 = 2. அப்போ ஃபார்முலா என்னன்னு சொன்னா 1/λ = 1.09 × 10⁻7 into 1/n1² minus 1/n2². That is 1.09 into 10⁻7 into 1/1² minus 1/2². 1.09 into 10⁻7 into 1/1 minus 1/4. 1.09 into 10⁻7 4 minus 1/4. 1.09 into 10⁻7 3/4. எனக்கு இதுக்கு மட்டும் ஆன்சர் கண்டுபிடிச்சு வைங்க, ஒரு 2 minutes.
ஆன்சர் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? ஆன்சர் வந்து 1.22 into 10 to the power of -7 வரணும். That means 1220 Armstrong unit. So question எப்படி கேட்பான்னு சொன்னா what is the first line wavelength value for Lyman series ன்னு கேட்பாங்க. அப்ப 1220 தான் அதுக்கான ஆன்சர். அப்ப இதுக்கு என்னவா இருக்குன்னு சொல்றாங்கன்னா லாம்டா வேல்யூ 1220. ஸோ கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா எனர்ஜி அதிகமா இருக்கும். எனர்ஜி லாம்டா வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா எனர்ஜி கம்மியா இருக்கும். இப்போ இன்ஃபைனைட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. n1 வந்து 1, n2 வந்து இன்ஃபைனைட். அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? லாம்டா இஸ் ஈக்குவல் டு n லாம்டா, சாரி 1 by லாம்டா இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? 1.09 into 10 to the power of 7 into 1 by 1 square minus 1 by infinity. இது 0 ஆயிடும். அப்போ 1 by 1 square 1 தான் வரும். 1.09 into 10 to the power of 7. அப்போ என்ன வரும்? 1 by 1 square 1 தான் வரும். அப்போ லாம்டா எழுதணும்னு சொன்னா 1.09 into 10 to the power of -7. அதை நம்ம எழுதணும்னு சொன்னா -7 சொல்லக்கூடியது 1090 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் எழுதலாம். இப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1090 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். இங்க என்ன வந்திருக்கு? 1220 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1090 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். இது லாம்டா 1க்கு. லாம்டா 2க்கு என்ன கிடைச்சிருக்கு? 12220 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். இது ரெண்டுக்கு இடையே உள்ள டிஃபரெண்ட். இதுல எது 1090 1220 ரெண்டுக்கு இடையே உள்ள டிஃபரெண்ட். இதுல எதுக்கு ஹையஸ்ட்னு சொன்னா லாம்டா வேல்யூ அதிகமா இருந்தா எனர்ஜி கம்மியா இருக்கும், லாம்டா வேல்யூ கம்மியா இருந்தா எனர்ஜி அதிகமா இருக்கும். அப்ப ஹையஸ்ட் எனர்ஜி யாருக்குன்னு சொன்னா லாம்டா 1க்கு. யாருக்கு? இங்க இருந்து இங்க ஜம்ப் ஆகிறதுக்கு தான் அதிகம். இங்க இருந்து இங்க ஜம்ப் ஆகிறதுக்கு லாம்டா வேல்யூ அதிகம், எனர்ஜி வேல்யூ கம்மி. கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க. இது புரியுதுங்களா? லைமன், பால்மர், பேஷன், பிராக்கெட், ஃபண்ட். இந்த டேர்ம்ஸ் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஹையஸ்ட் எனர்ஜி வேவ்லென்த் இருக்கக்கூடியது யாரு, லோவஸ்ட் எனர்ஜி வேவ்லென்த் இருக்கக்கூடியது யாரு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அதிகமா கேட்பாங்க. ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒரு நிமிஷம். இப்படி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. ஃபைண்ட் அவுட் the first passion series lambda value. Find out lambda value. அதாவது முதல் பேஷன் வரிசையினுடைய அலைநீள மதிப்பை கண்டுபிடின்னு கேட்கறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஃபார்முலா 1 by lambda is equal to 1.09 into 10 to the power of -7 1 by n1 square minus 1 by n2 square. இந்த வேல்யூ. இப்போ இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? 1.09 into 10 to the power of -7. இப்போ n1 என்னன்னு தெரியணும். இப்போ லைமன் சொன்னா n1 1, பேஷன் சொன்னா n1 3.
ஏன்னா லைமன், பால்மர், பேஷன். பேஷன் சொன்னா N1 3, N1 2 வந்து பால்மர். லைமன், பால்மர், பேஷன். அப்போ நமக்கு ஃபேஷன் கேட்டிருக்காங்க. N1 is equal to 3. அப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் 1 பை ஃபர்ஸ்ட் ஃபேஷன் சீரீஸ்ன்னு சொன்னா ஃபேஷன் சீரீஸ் எங்க இருக்கும்? 4ல இருந்து 3க்கு விழுணும். இது வந்து 3, இது 4. 4ல இருந்து 3வது விழுந்தாதான் ஃபர்ஸ்ட் ஃபேஷன் சீரீஸ். அப்போ 4 ஸ்கொயர். 1.09 into 10 to the power of minus 7, 1/9 minus 1/16. 1.09 into 10 to the power of minus 9. இதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். 144, 16 minus 9. 1.09 into 10 to the power of minus 7. 16 minus 9 வந்து 7/144. அப்போ 1 by lambda is equal to 1.09 10 to the power of 7 into 7/144. அப்போ lambda is equal to 144/7 into 1 by 1.09 into 10 to the power of 7. இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சா அதான் லாம்டா. இதுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? (18.75 into 10 to the power of minus 7 மீட்டர். இது ஃபர்ஸ்ட் லைன் சீரியஸ். இதுதான் நான் அந்த முன்ன சொன்ன கிராஃப்ல நான் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் அதோடைய வேல்யூ உங்களுக்கு 18,875 ஆம்ஸ்டாங்ல கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் லைன் இதை மட்டும் கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளவு ஸ்பெக்ட்ரல் லைன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. லைமன்ல எவ்வளவு ஸ்பெக்ட்ரல் லைன்? 1, 2, 3, 4, 5. அப்போ இங்க வந்து n into n plus 1/2 ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதனால உங்களுக்கு நாளைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இருக்கு, எவ்வளவு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்றதெல்லாம் நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல டவுட் இருந்தா எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். டவுட் ஏதாவது வந்தா கேளுங்க. கிளாஸ் ஏதாவது புரிஞ்சுதா ஃபர்ஸ்ட்? எந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய நிறை குறைகள் எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசுங்க, மாத்திக்கலாம், ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணாதீங்கன்னு நினைக்காதீங்க. ட்ரை பண்றதுன்னா அப்படி இல்லை, வேற மாதிரி மாத்தலாம். இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், வேற ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, டவுட் ஏதாவது இருக்கா? ஏதாவது சொல்ல வரீங்க? சைலண்டா இருக்கு. ஓகே, உங்களுக்கு இதுல சொல்ல முடியலன்னா குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. ஸோ அவங்க தான் ஹெட், அவங்க சொல்லுவாங்க, அதன் பிரகாரம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, எந்த தகவலா இருந்தாலுமே மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கிளாஸ் ஃபாஸ்டா போதா ஸ்லோவா போதா. மேக்ஸிமம் ஒரு சிலருக்கு ஃபாஸ்டா போனா பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஸ்லோவா போனா பிடிக்கும்.